1 யோவான் 2வது அதிகாரம், 1 John chapter 2 verse 2 வாசிப்போம். 1 யோவான் 2:2. நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவிர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். உட்கார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு தேவ செய்திக்கு நான் கொடுக்க விரும்புகிற தலைப்பு கிரைஸ்ட் அவர் சாக்ரிஃபிஷியல் லேம்ப். கிருபாதார பலியான அல்லது தியாக பலியான கிறிஸ்து. இந்த லேவியராகமம் 16வது அதிகாரத்தில் பாவ நிவாரண பலியை குறித்து ஆண்டவர் அங்கே எழுதுறார். அதற்கு முன்பும் பின்பும் கூட அதை எழுதியிருப்பார். நம்ம ஏற்கனவே சொன்னது போல 1வது அதிகாரத்தை நம்ம ஏற்கனவே தியானிச்சிருக்கிறோம். கேட்காதவங்க கேளுங்க, கண்டிப்பாக அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். லேவியராகமம் 1வது அதிகாரத்திலிருந்து 15வது அதிகாரங்கள் வரைக்கும் ஆண்டவர் சடங்காச்சாரங்களை குறித்து சொல்றார். அந்த ரிச்சுவல்ஸ் இப்படி செய்யணும் அப்படின்னு. இந்த 16வது அதிகாரம் இருக்கிறதுலே ரொம்ப அது பீக். உண்மையில் பார்த்தீங்கன்னா இதுதான் கிளைமாக்ஸ் சாப்டராக இருந்திருக்கணும். 16வது அதிகாரம் ஆண்டவர் 2க்கு நடுவில் கொண்டு வந்து வச்சிருக்கிறார். 1லிருந்து 15 வரையிலும் அவர்கள் எப்படி அது ஆரோனா இருந்தாலும் சரி, ஆசாரியர்களாக இருந்தாலும் சரி, இஸ்ரவேல் ஜனங்களும் அவர்கள் எப்படி தங்களுடைய ஆராதனை முறைமையை செய்யணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார். 17லிருந்து 27 வரைக்கும் உள்ள அதிகாரங்களிலே எப்படி அவைகளை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் காண்பிக்கிறார். இது 2க்கும் நடுவில் இருக்கிற மைய புள்ளியா இருக்கிற அதிகாரம் இந்த 16வது அதிகாரம். இதுல எப்படி ஒரு மனிதன் தன்னுடைய பாவத்திற்கு நிவாரணமாக தேவனுக்கு பலியை செலுத்த முடியும், செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அங்க கட்டளையாக கொடுக்கிறார். அதை அவர்களுக்கு அறிவுரையாக சொல்லுகிறார். கொஞ்ச நேரம் இன்னைக்கு அதை தான் தியானிக்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல இன்னைக்கு அதை முழுவதும் பார்த்து முடிக்கிறேன்னா பின்னால் அந்த 16வது அதிகாரம் வரும்பொழுது நம்ம அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா கவனிப்போம். இந்த உலகத்துல மனிதனுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா பாவம். இந்த பாவன்ற ஒரு வார்த்தையை யாரும் விரும்புறதே இல்லை. எனக்கு என்ன கொடுமைன்னா இன்னைக்கு சபைகளில் போதகரும் கூட அதை விரும்புறது இல்லை. பாவம்னு ஏங்க பேசணும்? எதுக்கு பாவம்னு பேசணும்? பாவனே பேசுறீங்க. நீங்க ஏன் பாவின்னு கூட சொல்லி காட்டுறீங்க? வர்றவன் வந்துட்டு போட்டுமே, அவன் கேயா இருந்தா கேயா இருந்துட்டு போட்டோம், அவனையும் ஆண்டவர் நேசிக்கிறார் அப்படி தட்டி கொடுத்துக்கிட்டே இரு. தேவன் எல்லாரையும் நேசிக்கிறார், ஒரு நாள் இல்லை. அதனாலதான் மனம் திரும்ப சொல்றார். எங்க தேவன் ஒரு மனிதனை அவன் விபச்சாரக்காரனா இருந்தாலும் சரி, கொலைகாரனா இருந்தாலும் சரி, கொள்ளக்காரனா இருந்தாலும் சரி, அவன் மேல் அவர் வைத்த அன்பினாலே தான் அவனை மனம் திரும்பனே சொல்றார். இன்னும் கேட்டீங்கன்னா தம்முடைய சொந்த ஜனங்களிடத்திலே அவர் அனுப்பப்பட்டு வந்தார். அனுப்பப்பட்டு வந்த பொழுதும் கூட அவருடைய ஜனங்களாய் இருந்த பொழுதும், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜனங்களாய் இருந்த பொழுதும், அவருடைய மேசியனுடைய வருகைக்கு அவர்கள் தகுதியுள்ளவர்களாய் இருந்த பொழுதும் கூட அவர்களுக்கு அவர் சொன்ன முதலாவது வார்த்தையே மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். இது இன்றைக்கு அல்ல, கர்த்தருடைய வருகை வரையிலும் சபையிலே பிரசங்கிக்கப்பட வேண்டிய செய்தி, நம்முடைய மரணம் வரையிலும் நாம கேட்க வேண்டிய செய்தி, கண்டிப்பா கேட்க வேண்டிய செய்தி. ஏன்னா நான் மிஸ்டர் பர்ஃபெக்ட் உலகத்துல ஒரு மனுஷனும் சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்குமே மூல காரணம் பாவம் என்கிற ஒன்று. ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், ஒரு நாள் சிலரோட பேசிட்டு இருக்கும் பொழுது கூட சொன்னேன். இந்த பாவங்கள் 2க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சின், சில டிரான்ஸ்லேஷன்லாம் SIN கேபிட்டல்லே போட்டிருக்கும். சின், இந்த பாவம் இருக்கிறபடினாலே, ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கிறபடினாலே அதை தொடர்ந்து பாவங்களும் வரும். சின்ஸ், பாவங்கள். இது நம்ம ஒரு நாளைக்கு கண்டிப்பா பின்னாட்களில் தியானிப்போம். இந்த பாவம்னு ஒண்ணு போட்டிருக்குத, இந்த ஒரு பாவம் தான் தேவனிடத்திலிருந்து மனிதனை பிரித்தது. இப்ப தேவனிடத்திலிருந்து மனுஷனை அது பிரிச்சபடினால, அல்லது இந்த பாவத்தினாலே தேவனை விட்டு மனிதன் பிரிந்தபடியினாலே உள்ள எல்லா விதமான கேடுகளும் தானா வேர் பிடிச்சு, எப்படி நற்கிரியைகள் வேர் பிரித்து பலன் கொடுக்குதோ அதே மாதிரி பாவமும் ஆமா மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன அப்படின்றார். இன்னும் கேட்டீங்க, மாம்சத்தின் கனிகள் வெளியரங்கமா இருக்கின்றன. இது எல்லார் லைஃப்லயும் இருக்கும்.
நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்ன சில நாட்களுக்கு முன்பு ஞாபகம் இருக்குதோ இல்லையே தெரியல, ஒருத்தன் பாவம் செய்யறதுனால பாவியா இல்லைன்னா பாவியா இருக்கிறதுனால பாவம் செய்யறானா? மறந்துட்டு பாருங்க. இப்பதான் கேட்டேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, மறுபடியும் ஓட்டு போட சொல்ல வேண்டியதான் போல தெரியுது. கேட்டுடலாமா? ஏங்க, பாவம் செய்யறதுனால பாவியா இல்ல பாவியா இருக்கிறதுனால பாவம் செய்யறானா? இப்பதான் ஆன்சரே மனசுல வருது. அப்பா இன்னொரு முறை ஓட்டு கேட்டுடலாமா? பாவம் செஞ்சதுனால பாவி அப்படின்னு சொல்றாங்களா? ஓட்டு போடுங்க பாப்போம். கேட்கறது புரியலன்னு நினைக்கிறேன். அவர் தான் பாவம் செஞ்சுட்டாங்க அதனால அவன் பாவி. கரெக்டா? கரெக்டா? ஓட்டு போடுறவங்களாம் கை வைத்துக்கு பார்ப்போம். தமிழ் புரியலையோ? பாவம் செஞ்சதுனால தான் பாவி. கரெக்டா? ஒருத்தனை பார்த்து ஏன் பாவி பாவின்னு சொல்லிட்டே இருக்கிறோம், ஒருத்தனை பார்த்து எதுக்கு பாவி பாவின்னு சொல்லிட்டே இருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் எல்லா அழிச்சாட்டையும் பண்றான். அவனை பார்த்து பாவின்னு சொல்றதுல நியாயமா இருக்குது. நம்ம கூட பாருங்க, படுபாவி, நாட்டில் சுவிசேஷத்தை சொல்ல முடியலையா உடனே பின்னால் வருது படுபாவி. ஏன்? அவன் தேவனுடைய பார்வையில, அல்லது தேவனுக்கு சில நேரத்தில் நன்மையா தோன்றது கூட நமக்கு பார்வையில மோசமா தெரியும் பாருங்க. அதனால நம்ம பாவின் முத்திரை கொடுத்துருவோம். இப்ப பாவம் செஞ்சதுனால அவன் பாவியா இல்லைன்னா பாவியா இருக்கிறதுனால பாவம் செய்யறானா? பாவியா இருக்கிறதுனால பாவம் செஞ்சான்னு சொல்றாங்களா? ஓட்டு போடுங்க பார்ப்போம். எதுனா ஒரு வழிக்கு வாங்க. எலெக்ஷன்ல தான் நோட்டா கேட்டா இங்கேயா நோட்டா? சரி, கடைசி அந்த கேள்வி வச்சுட்டு முடிச்சிடுறேன். பாவம் செய்யறதுனால பாவியா பாவியா இருக்கிறதுனால பாவம் செய்யறானா? என் சத்தான் ஓட்டு போட சொன்னேன். பாவியா இருக்கிறதுனால பாவம் செய்ய. ஒரு முறை ஒரு ஊழியர் நல்ல ஒரு உதாரணம் சொன்னார். ஆப்பிள் பழம், அதை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா உள்ள பூச்சி இருக்குது. இந்த பூச்சி பழம் பழுத்த பிறகு உள்ள போறதில்லை, அது பூவா இருக்கும் பொழுதே உள்ள இருந்து அது பழமான பிறகு காய்ச்சி காயாகி பழமான பிறகு உள்ள இருந்து வெளியே வருது. இப்போ மனுஷனுடைய நிலைமை என்ன தெரியுமா? மறுபடியும் உங்களுக்கு விளக்குறேன், ஏன்னா அன்னைக்கு சில பேர் வரல. தாவீது சொல்றான், இதோ நான் துர்க்குணத்திலே உருவானேன், என்னுடைய தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள். இந்த பாவம் என்ன பாவம்? கணவனும் மனைவியும் சேர்றதுனால உள்ள அது பாவம் கிடையாது, அது பரிசுத்தம். விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது அப்படின்னு எபிரேயர்ல எழுதுறாரு. விவாகம், மேரேஜ் இஸ் ஹானரபிள் அமங் ஆல், எல்லாருக்குள்ளும் கனம் உள்ளது. இப்போ ஒரு கணவன் மனைவிக்கு உள்ள உறவை தேவன் பரிசுத்தமா வச்சிருக்கிறாரு. இதுல பிறக்கிற குழந்தை பரிசுத்தமானது. ஆனால் தாவீது சொல்றான், என் தாய் என்ன பாவத்துல கற்பம் தரிச்சா. என்ன பாவத்துல கற்பம் தரிச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பாவன்ற ஜீனு தொடர்ந்து தலைமுறை தலைமுறையா வருத. நான் தாயின் கற்பத்திலிருந்து குழந்தையா பிறந்த பொழுதும் கூட நான் ஒரு பாவம் நன்மை தீமை இன்னதென்று நான் அறியாதிருக்கும் பொழுதே எனக்குள்ள அது ஒட்டிக்கிட்டே வெளியே வருது. வெளியே வரும். சில சின்ன பிள்ளைங்கள்லாம் பாத்தீங்களா, ஒன்னும் பேச கூட வராது. ஏய், எடுத்து வாயில போட்டியா நோ அப்படின்னு பார்த்தீங்களா? சரி, அதுக்கு நம்ம தப்பு பண்ணிட்டுன்னு கேட்பன்னு தான் தெரியும். சும்மா எடுத்து வாயில மண்ணை போட்டு, வாயில என்ன போட்டிருக்கோம் அப்படின்னும். யாரும் சொல்லியே கொடுக்கல. இது தொடர்ந்து உள்ள இருந்து வந்துகிட்டே இருக்குது, எல்லாம் வந்துட்டு இருக்குது. இந்த பாவம் வந்ததுனால தான், இதை கொஞ்சம் விளக்கமா சொன்னாதான் அந்த அட்டன்மன்ற வார்த்தைக்கு அர்த்தம் புரியும். அதனால நான் சொல்றேன், இந்த பாவம் வந்தபடியினால தான், பாவம் எப்பொழுது பிறந்ததோ அப்பொழுது மரணமும் பிறந்தது. வாசிச்சிடலாம். ரோமர் 5வது அதிகாரம் 12வது வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 5 verse 12. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போல போறங்க. அவர் சொல்றாரு, ஒரே மனுஷனாலே பாவம் பிறந்தது, அந்த பாவத்தினால மரணமும் உலகத்துல வந்தது. தொடர்ந்து சொல்றாரு, எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியினால். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த பாவத்தின் வித்தோடையே வந்தபடியினால எல்லாருக்கும் மரணமும். இதுக்கு யாரும் தப்பவே முடியாது, யாரும் தப்பவே முடியாது. சரி, இந்த பாவம் பாவம்னு சொல்றீங்களே, இந்த பாவத்தை ஆண்டவர் எப்படி ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டாருன்னா அவர் அநீதி உள்ளவரா இருப்பாரு. கவனிக்கணும், ரட்சிப்பை குறித்து கவனத்தோடு இருக்கணும். இந்த சபையில ஒருவராகிலும் ரட்சிப்புன்ற அனுபவம் இல்லாமல் இருப்பீர்களானால் இன்றைக்கு தேவன் உங்களோடு இடைப்படுவாராக. தேவன் அவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன்.
ஒரு பொழுதும் அவர் பாவத்தை ஸ்கிப் பண்ணிட்டு போலாம். என் பிள்ளையா இருக்கிறான், அதனால பாவியா இருந்தா கூட பரவாயில்ல விட்டுறன்னு சொல்லி தேவன் ஸ்கிப் பண்றது இல்ல. தேவன் அப்படி விடுவாரே ஆனால் அவர் அநீதி உள்ளவரா இருப்பார். தேவன் ஒரு நாள் அநீதி உள்ளவரா மாறவே மாட்டார். வசனம் சொல்லுது, தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி. சங்கீதம் 7 நினைக்கிறேன், அதுல இங்கிலீஷ் நல்லா போடுறோம், God judges righteous. தேவன் நீதிமான்களானாலும் அவர்களையும் நியாய்ந்து இருக்கிறார். அவர் ஒரு நாளும் இது என் புள்ள அப்படின்றதுனால அவர் ஸ்கிப் பண்ணிட்டு போகவே மாட்டார். பாவத்தை பொறுத்த மட்டிலும் தேவன் கண்டிப்பாக நியாயம் தீர்த்து தான் தீரணும். தேவன் மற்ற எதைய கூட ரொம்ப சாதாரணமா பார்ப்பாரு. பாவம் அது எந்த ரூபத்தில் இருந்தாலும் சரி, கீழ்ப்படியாமல் இருந்தாலும் சரி, முரட்டாட்டமா இருந்தாலும் சரி, வேற கட்டளைகளை மீறுகிறதா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் தேவனுடைய பார்வையில அது கண்டிப்பா கொடுமை உள்ளதா தான் இருக்கும். வாசிக்கலாமா? இந்த தேவன் இந்த பாவத்தை இன்னைக்கு இல்ல என்னைக்குமே இப்படிதான் டீல் பண்ணுவார். அதை மறந்துடவே கூடாது. ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் அப்படி இருந்தாருங்க, புதிய ஏற்பாட்டில் கொஞ்சம் நான் மனமாறுற மாதிரி அவரு மனமாறிட்டார் நீங்க நினைச்சீங்கன்னா கிடையவே கிடையாது. தேவன் மாறாதவர். அவர் சொன்னார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். நாம வேணா பொல்லாப்புக்கு அடம் பிடிச்சுக்கிட்டு என்ன நீ மாத்தவே முடியாதுன்னு பேசலாம். தேவன் அப்படி இல்லை. அவருடைய குணாதிசயம் நீதி உள்ளவர். அவர் ஒரு நாளும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் நான் காணாம இருந்துகிட்டேன்னு சொன்னா பிசாசு அவருக்கு முன்னால கேள்வி கேட்பான். அதனால நீதி உள்ளவர் அவர். வாசிக்கலாமா? தேவன் பாவத்தோடு இப்படித்தான் இடப்படுவார். மறங்க, நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன்? அவர் பரிசுத்தர். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன, அவர் பரிசுத்தம் உள்ளவர் கிடையாது. the whole being of God holy தான், பரிசுத்தர். மத்த எல்லா கேரக்டரும் எப்படி சொல்லுது? ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், ஆண்டவர் நீடிய பொறுமை உள்ளவர். ஆனா பரிசுத்தம் மாத்திரம் பரிசுத்தம் உள்ளவர்னு போடல, அவர் பரிசுத்தர். he himself holy. பரிசுத்தம் உள்ள தேவனுக்கு கரங்கள் சொல்லுவோமா? இவர் பாவத்தை பார்க்கும் பொழுது மட்டும் அப்படி சும்மா சாதாரணமா பார்த்துட்டு பொறுமையா இருந்துடவே முடியாது. வாசிக்கலாம் 2 பேதுரு 2வது அதிகாரம், 2 Peter chapter 2, 2 பேதுரு 2வது அதிகாரம் 4வது வசனம். எல்லாரும் வாசிக்கணும். இது யாருக்கு தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் எழுதல, பழைய ஏற்பாட்டு சம்பவத்தை புதிய ஏற்பாட்டில் நமக்கு கோடிட்டு காட்டுறாரு. நமக்கு அவர் கோடிட்டு காட்டுறாரு. பேதுரு எழுதும் பொழுது எழுதுறாரு, சபைக்கு எழுதுறாரு. வாசிங்க இப்போ 2வது அதிகாரம் 4ல இருந்து. பாவம் செய்த, இது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கடைசி நாள் உள்ளவங்களுக்கு தான் எச்சரிக்கிறார். 1ல இருந்து வாச நல்லா இருக்குமே. 2வது அதிகாரம் 1ல இருந்து எல்லாரும் எடுங்க, நல்லா இன்னைக்கு ரிலாக்ஸா உட்காந்துங்க. 1வது வசனம். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ள இருந்தார்கள், அப்படியே இங்க ஒண்ணு விபச்சாரம் வேசித்தனமே வகையில பாருங்க. ஆனா பாவம், கவனிங்க, இது பாவம். எது பாவம்? ராங்கான டாக்டரினை ஃபாலோ பண்றது பாவம். அப்படிதான் போட்டிருக்கு. ராங்கான டாக்டரினை ப்ரீச் பண்றதும் பாவம், அதை ஃபாலோ பண்றதும் பாவம். சரி, இங்க பாருங்க. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத பொருட்களை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் இந்த சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். இது அன்னைக்கு நடந்துச்சு, இன்னைக்கு நடக்கதான் செய்யுது. பொருளாசையுடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். இப்ப பாருங்க, ரத்தத்தினால மீட்கப்பட்ட புதிய ஏற்பாட்டு நாட்களில ஒருத்தன் வாழ்ந்தா கூட பாவம்னு வரும்பொழுது தண்டனை எங்குள்ள தண்டனை சொல்றாரு பாருங்க. வாசிங்க இப்போ. பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவருடைய அழிவு உறங்காது இப்படின்னு சொல்லிட்டு தேவன் எப்படிப்பட்டவர்னு பேதுரு காட்டுறார். தேவன் எப்படிப்பட்டவர், அவர் பாவத்தோட எப்படி டீல் பண்றாரு. பாவம் இன்னைக்கு அவருடைய பார்வையில எவ்வளவு அருவருப்பா இருக்குது, அதை மாத்திரம் அவரால் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே முடியாது. இப்ப எழுதுற வாசிக்கலாமா? பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலியினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் இப்ப ஹெவன்லி பீயிங்ஸ் தான் அப்படி, தூதர்களுக்கு தான் அப்படின்னா திரும்ப அடுத்த ஒரு பேர் அழிவை கர்த்தர் காட்டுறார், ஒரு நியாய தீர்ப்பை காட்டுறார். எங்க? பூமியில மனிதனுக்குன்னு. தேவன் பரலோகத்தில் தூதர்களை எப்படி பார்க்கிறாரோ பாவத்தை,
அதே கண்ணோட்டத்தோட தான் பூமியில மனுஷனை பார்க்கிறார். இதுல 1000 பேர் அவர் அப்படி இவர் இப்படி இல்லைங்க, வசனம் அப்படிதாங்க சொல்லுது. வாசிக்கலாமா? இப்போ பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவ பக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் வெள்ள பிரளயத்தை, வெள்ளத்தினால் உண்டாகிற அழிவை வர பண்ணி. இப்ப யோசிச்சு பாருங்க, பரலோகத்திலையும் ஆண்டவர் பாவத்தை காணும் பொழுது அதே விதமா டீல் பண்றார். முழு உலகத்துல பாவத்தை காணும் பொழுது ஆண்டவர் அதே மாதிரி டீல் பண்றார். இப்ப விட்டுட்டு ஒரு ஊரா வருது, ஒரு பட்டணமா வருது, சோதோம் கொமோரா. அங்கேயும் ஆண்டவர் எப்படி டீல் பண்றார் பாருங்க. 6வது வசனம், சோதோம் கொமோரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து இத அப்படியே விட்டுல. இவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் எக்ஸாம்பிளா வச்சிருக்கிறார். குட் எக்ஸாம்பிள் அல்ல, பேட் எக்ஸாம்பிளா எழுதுறார். பிற்காலத்திலே, என்னைக்கு 2025 தான், 2025 தான். வாசிங்க இப்ப அந்த வசனத்தை. பிற்காலத்திலே அவ பக்தியாய் நடப்பவர்களுக்கு அவர்களை திருஷ்டாந்தமாக வைத்து அக்கிரமக்காரருக்குள் வாசமாயிருக்கையில் அவருடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகி லோத்தை அவர் ரட்சித்திருக்க. 9வது வசனம் ரொம்ப முக்கியம். கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்கள் ரட்சிக்கவும் அக்கிரமக்காரர் அவர்கள் யாரா இருந்தாலும் ஆக்கினைக்குள்ளாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். தேவன் இந்த விஷயத்துல மாறவே மாட்டாரு. அவருடைய கண்ணோட்டம் மாறவே மாறாது. பாவம் அவருடைய பாரத்தில் இப்படிதான் இருக்கு. சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது சொல்றான், ஆண்டவரே நீர் எவ்வளவு பயங்கரமானவர். சங்கீதம் 90:11 உமது கோபத்தின் வல்லமையையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தையும் அறிந்து கொள்ளுகிறவன் யார் ஐயா? எங்களால புரிஞ்சுக்கவே முடியாது, எங்களால புரிந்துக்கவே முடியாது. பயங்கரமான பாவத்தை பார்க்கும் பொழுது மாத்திரம் உமக்கு அப்படி பொங்கிக்கிட்டு வருது. அப்படிதான் வரும், அப்படிதான் வந்துச்சு, அப்படிதான் இனிமேலும் வரும். தேவன் அப்படிப்பட்டவர் தாங்க. தேவன் அன்பாகவே இருக்கிறார். உடனே சொல்லுவீங்க, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தொருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். 100% உண்மை, 100% உண்மை. அன்பா இருக்கிறாருன்னு மாத்திரம் அந்த வசனத்தில் இருக்கக்கூடாது. கெட்டு போகாமல் ஒரு வசனம் இருக்குது தெரியுமா? வார்த்தை அப்படித்தானே இருக்குது. For God so loved the world that he gave his only begotten son that whosoever believeth him should not perish னு ஒரு வேர்டு இருக்குது தெரியுமா? தேவன் பாவத்தை பார்க்கும் பொழுது ஜட்ஜ்மெண்ட் அங்கே தான் வச்சிருக்கிறாரு. either this or that. நீ ஏற்றுக்கொள்வாயே ஆனால் என்னுடைய அன்பை ருசிக்க முடியும். நீ புறக்கணிப்பைய ஆனால் அந்த பெரிஷ் இட்டர்னல் டேம்னேஷன் ஒன்று இருக்குது பாரு, அது உன் வாழ்க்கையில் வரும். ஏன்? என்னுடைய கோணம் ஒரு நாள் மாறவே மாறாது பிரதர். வாழ்க்கையில் ஒவ்வொரு முறையும் நான் வாழ்க்கை வேற எங்கேயோ கொஞ்சம் வழி தப்பி போகும்படி கால் வைக்கும் பொழுதெல்லாம் இந்த எண்ணத்தை மனசுல வச்சுங்க. வாலிப பிள்ளைகள், உன்னை சபைக்குள்ள ஆண்டவர் கொண்டு வந்தது சும்மா ஒரு வேடிக்கையாக கொண்டு வரல, அல்லது ஏதோ ஒரு சர்ச்சுக்கு போறோம் அதே மாதிரி இங்கேயும் வர்றேன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு ஆண்டவர் உன்னை கொண்டு வரல. தேவன் உன்னை அழைத்தது உண்மையானால், நீ வேறு பிரிக்கப்பட்டது உண்மையானால், ஒவ்வொரு நாளும் மனசுல வச்சுக்க, நான் ஆராதிக்கிறேன் என்னுடைய ஆண்டவர் பரிசுத்தர். ஆமென். நான் ஆராதிக்கிறேன் என்னுடைய ஆண்டவர் பரிசுத்தர். பாவோன்னு ஒன்று வரும் பொழுது மாத்திரம் மறந்துடாத, நீ அவருக்கு விரோதமாக தான் செய்யற. அன்னைக்கு யோசிச்சு பாருங்க, போத்திபாரனுடைய வீட்டில் இருந்தான். போத்திபாரனுடைய மனைவி அவனை பாவம் செய்யும்படி தூண்டினாள். அவன் சொன்னான், இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் ஒருவனும் இல்லை, என் எஜமான எல்லாத்தையும் எனக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். இப்படி இருக்க இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உட்பட்டு எனக்கு இருக்கிற என்னுடைய எஜமானனுக்கு நான் நம்பிக்கை துரோகம் செய்வது எப்படின்னு சொல்லியிருக்கலாம் அவன். நம்ம பொது அப்படிதான் சொல்லுவோம், அப்படிதான் நம்ம பேசுவோம். கணவன் இருக்கிறான், கணவனுக்கு மனைவி உண்மையா இருக்கிறா, அவ சொல்லுவா, எங்க வீட்டுக்காரன் எப்படிங்க நம்பிக்கை துரோகம் பண்றது? அல்லது மனைவிக்கு கணவன், ஐயோ என் வீட்டுக்காரர் என் மேல அன்பா இருக்கிறாளே, நான் இப்படி துரோகம் பண்றது? ஒரு இடத்துல எஜமான் பாஸ் இருக்கிறாரு, பாஸ் ரொம்ப நம்புறாரு, இவன் சொல்லுவான், ஐயோ அவருக்கு எப்படிங்க நான் துரோகம் பண்றது? அப்படிதான் யோசிப்பு சொல்லியிருக்கணும். யோசிப்பு என்ன தெரியுமா சொன்னா, இப்படி இருக்க இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உட்பட்டு வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் கவனி, அவன் சொன்ன இப்படி இருக்க இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உட்பட்டு
நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? பாவம்னு ஒன்று வந்துட்டா மாத்திரம் மறந்துடாத. அது கணவனுக்கு விரோதமாகவோ, மனைவிக்கு விரோதமாகவோ, பிள்ளைகளுக்கு விரோதமாகவோ, பெற்றோருக்கு விரோதமாகவோ, உன்னுடைய பாசுக்கு விரோதமாகவோ, உன்னுடைய சகோதர சகோதரிக்கு விரோதமாகவோ இருக்குன்னு நினைக்கிறாருங்க. அது தேவனுக்கு விரோதமான ஒன்று. தேவனுக்கு விரோதமான ஒன்று. பாவம் எந்த ரூபத்தில் வந்தாலும் தேவன் அதில் பார்க்குற விதமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். தேவன் டீல் பண்ற விதமும் ஒரே மாதிரி இருக்கும். அவர் சொல்லிட்டார் எசேக்கியேல் 18:4, பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். இது எழுதப்பட்ட நியதி. இந்த பாவம் அப்படி கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்குது. ஆரம்பம் முதல் வெறுமனே அப்படி பாவம் சொல்லிட்டு விட்டுன்னா நமக்கு புரியாது பாருங்க. அதனாலதான் நான் இந்த விலைக்கு சொல்ல வேண்டியது. இந்த பாவம் தொடர்ந்து கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்குது. இப்ப தேவன் தமக்கென்று ஒரு ஜாதி அப்படி தெரிந்துக்கிட்டார். தமக்குன்னு ஒரு ஜாதி அப்படி பிரிச்சு ஆண்டவர் தமக்குன்னு அப்படி என்னுடைய ஜனம், இது பரிசுத்த ஜனம் அப்படித்தானே சொன்னாரு. நீங்கள் ஆமா கர்த்தருக்கென்று பரிசுத்த ஜனமா இருப்பீர்கள். நீ யூ ஆர் செப்பரேட்டட் ஃப்ரம் அதர்ஸ். யூ ஆர் செப்பரேட்டட் ஃப்ரம் அதர் நேஷன்ஸ். மற்ற ஜாதிகள் இருந்து, மற்ற தேசங்கள் இருந்து உன்னை நான் தனியா பிரிச்சிருக்கிறேன். வல்லமையை காட்டினேன், கிருபையில கொடுத்தேன், அதிசயங்களை நடப்பித்தேன், ஒரு தேசத்தை கொடுத்தேன், உனக்காக எல்லா யுத்தங்களையும் நடப்பித்தேன். இப்போ தேவன் பிரிச்சு எடுத்தபடினாலே அவர்கள் அப்படியே பரிசுத்தமா மாறிட்டாங்களான்னா அதுவும் கிடையாது. வாசிடலாம ஒரு வசனத்தை? ரோமர் 3வது அதிகாரம், ரோமன்ஸ் சாப்டர் 3. நீங்க வசனங்கள்லாம் எழுதிக்கங்க, வீட்டில் போய் நிதானமா வாசிங்க, நிதானமா தியானிங்க. நான் மெசேஜ் கொடுத்துட்டு வீட்டுக்கு போனா கூட மறுபடியும் ரைட்லாம் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பேன். இதெல்லாம் எப்படி? அது எனக்கு ஆசீர்வாதமா இருக்குது. கண்டிப்பா உங்களுக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும். வாசிக்கலாமா? ரோமன்ஸ் சாப்டர் 3. எல்லாரும் கையில் பைபிள் எடுங்க, 10 இருந்து வாசிக்கலாம். அந்தபடியே நீதிமான் ஒருத்தன் கூட கிடையாது, ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவன் ஆகிலும் இல்லை. அப்படி பேசிக்கிட்டே வர்றார். அவர் 18ஆம் வசனத்தில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை, தெய்வ பயம் இல்லை. சரி, இப்போ 3வது அதிகாரம் 9வது வசனத்துக்கு வாங்க. ஆனாலும் என்ன, அவர்களை பார்க்கிலும் நாங்கள் விசேஷித்தவர்களா? எவ்வளவு வேணும் விசேஷித்தவர்கள் அல்லன்னு சொல்லிட்டு இப்ப அந்த ஒரே ஒரு சென்டென்ஸ் வாசிங்க. யூதர் கிரேக்கர். இந்த யூதர் யாரு? நீ எனக்கு பரிசுத்த ஜனம்னு சொன்னார். அந்த அதாவது எஸ்கேப் ஆகுதுன்னா அதுவும் பார்க்கல. யூதர் கிரேக்கர் எல்லாருமே ஒரே பட்டியலுக்குள்ள வந்தாச்சு. ரொம்ப அற்புதமா இருக்குது பாருங்க. யூதர் கிரேக்கர் யாவரும் பாவத்திற்கு உட்பட்டவர்கள் என்பதை முன்பு உங்களுக்கு திருஷ்டாந்தப்படுத்தினோமே. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 1வது அதிகாரம். சரி, கிரேக்கனோட சேர்ந்து யூதரை சேர்த்தார, யூதரோட சேர்ந்து சபைக்குள்ள உள்ள ஆளையாவது கொஞ்சம் விட்டுருக்கலாம். எப்பா நாங்கள்லாம் ரத்தத்தினால கழுவப்பட்ட ஜாதிப்பா, இப்போது நான் அதுக்காக குற்ற உணர்வோட நான் பாவின்னு அறிக்கணும்னு அந்த அர்த்தத்தில் பேசல. நான் பின்னால் செய்தி முடிக்கும் பொழுது நீங்க புரிஞ்சுப்பீங்க. நாம நீதிமான்கள் தான், ஒரு நாளும் சந்தேகமே இல்லை. ஆனா அந்த ஜென்ம சுபாவம் ஒன்று உள்ள ஒட்டிக்கிட்டு இருக்குது பாருங்க. சில பேர் அல்லது ரத்தத்தினால கழுவப்படாம சபைக்குள்ள இருக்கவங்களை குறித்து கூட யோவான் அந்த வார்த்தையை சொல்லலாம். வாசிடலாமா? இப்போ 1 யோவான் 1வது அதிகாரம் 8 இருந்து வாசிங்க பார்ப்போம். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை வஞ்சிக்கிறவளா இருப்போம், சத்தியம் நமக்கு இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிறார். இப்ப ஒரு காரியம் தெளிவா புரிஞ்சிடுச்சு, எல்லாரும் பாவிகள். அந்த லிஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் வருது. சரி, இப்ப ஆண்டவர் என்ன பண்ணாரு? இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தனியா பிரிச்ச பிறகு நியாயப்பிரமாணம்னு ஒண்ணு கொடுத்தார். லா 10 கட்டளைகள் கொடுத்தாரு, கூட சேர்ந்து உப கட்டளைகள் நிறைய கொடுத்தாரு. இப்ப இதாவது பரிசுத்தமாக்கிடுச்சான்னு பாத்தீங்கன்னு வச்சுங்க. இப்ப ஆண்டவர் லா கொடுத்துட்டார், கட்டளைகளை கொடுத்துட்டார். யாத்திராகமம் 20லயும் சரி,
உபாகமம் 5லயும் சரி ஆண்டவர் 10 கட்டளைகள் கொடுத்தார். இந்த கட்டளைகளை கொடுத்த உடனே இவங்களுக்கெல்லாம் ஒரு எண்ணம் வந்துருச்சு, அப்பா நான் பரிசுத்தமா வாழ்ந்துடலாம்பா, பாவம் இல்லாம வாழ்ந்துடலாம். ஆண்டவர் சொன்னாரு, களவு செய்யாதிருப்பாயாக. ஓகே, நான் களவு செய்யாம இருப்பேன். பொய் சொல்லாதிருப்பாயாக. ஓகே, அதுவே பெரிய பொய் பாரு. பொய் சொல்லாதிருப்பாயாக, நான் பொய் சொல்லாம இருப்பேன்றதே பெரிய பொய். அதுக்கும் சொல்லிட்டேன், ஓகே. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, ரெடி. கொலை செய்யாதிருப்பதாக, ரெடி. கடைசியில் ஒரு புள்ளி வச்சாரு, பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. ஆண்டவர் எதுக்கு திரும்ப நியாயப்பிரமாணம் கொடுத்தாரு? ஆண்டவர் எதுக்கு திரும்ப நியாயப்பிரமாணம் கொடுத்தாரு? நீ பரிசுத்தமா வாழுன்றதுனால கொடுக்கல, உன்னால பரிசுத்தமா வாழ முடியாதுன்னு காண்பிப்பதற்காக கொடுத்தாரு. கவனிக்கணும், ஆண்டவர் எதற்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்தமா உன்னால வாழ முடியாது. உன்னால பரிசுத்தமா வாழணும்னா பின்னால ஒருத்தர் வர வேண்டியிருக்குது, அவர் கிருபை தர வேண்டியிருக்குது, அவர் அபிஷேகத்தை வல்லமையும் தர வேண்டியிருக்குது. அவர் இல்லாமல் இந்த உலகத்துல எந்த ஒரு மனுஷனும் பரிசுத்தமா வாழ முடியாது என்பதை காண்பிப்பதற்காக. இன்னொரு விதத்துல சொல்றதா இருந்தா, இந்த நியாயப்பிரமாணம் என்ன பண்ணுச்சு, இந்த லா என்ன பண்ணுச்சு அப்படின்னா, நீ குற்றவாளின்னு சொன்னுச்சு. நீ குற்றவாளின்னு சொன்னுச்சு. ஒன்றும் இல்லைங்க, இது உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி சொல்றேன். இப்போ ஹெல்மெட் போடாம வெளியே போனா பனிஷ்மெண்ட் உண்டு, கரெக்டா? அது 1000மோ 2000மோ எது வரைக்கும் தெரியுமா? கவனிங்க, எப்போ தெரியுமா அது இம்ப்ளிமெண்ட் ஆச்சு? எப்போ சட்டம் போட்டானோ அப்போ அது இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி ஹெல்மெட் இல்லாம தான் நம்ம போனோம். இதுக்கு முன்னாடி ஹெல்மெட் இல்லாம தாங்க எல்லா இடத்துக்கும் சுத்தணும். அப்போ போலீஸ்காரர் பார்த்தார், அமைதியில் இருந்தார். ஆனால் தலைக்கவசம் அணிவது கட்டாயம்னு என்னைக்கு சொன்னானோ, என்னைக்கு சட்டம் போட்டானோ, அன்னையிலிருந்து ஹெல்மெட் போடலைன்னா அது குற்றம். சிம்பிள். ஆண்டவர் சொன்னாரு, என்னைக்கு நான் உனக்கு லாவை கொடுக்கிறேனோ அன்னையிலிருந்து ஒரு காரியம் உன்னை குற்றவாளியாக மாத்திக்கிட்டே இருக்குது. என்ன? நீ சரியில்லை, நீ சரியில்லை, நீ சரியில்லை. என்னை பரிசுத்தவானாக வாழ்றதற்கு நியாயபரமான உதவி செய்யவும் முடியாது. வாசிடலாமா? எல்லாரும் எடுங்க பார்ப்போம். ரோமர் 3வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிட்டு இங்க வரலாம். ரோமன்ஸ் சாப்டர் 3 verse 20 எடுங்க. இப்படி இருக்க, பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமான் ஆக்கப்படுவது இல்லை. 10 கட்டளையில் இருக்கிற 10 கட்டளையை நான் செஞ்சாலும் கூட வசனம் சொல்லுது, நீ நீதிமான் ஆக்கப்படுவது இல்லை. எனக்கு என்ன தெரியுமா பெரிய துக்கம்? இடையில கொஞ்ச நாள் எல்லா சபைகளிலும் 10 கட்டளைகள் எடுத்து பிரிண்ட் பண்ணி போட்டாங்க. அவங்க எல்லாரும் வீட்டில் கொண்டு போய் மாட்டிக்கங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், அட பாவீங்களா, இதெல்லாம் வாசிச்சு பார்த்தீங்களானே தெரியலையே, இதெல்லாம் வாசிச்சு பார்த்தீங்களானே தெரியலையே. நியாயப்பிரமாணம் நீ பாவின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. இன்னொரு வசனத்தை வாசிச்சிடலாம், எடுங்க பார்ப்போம். கலாத்தியர் 2வது அதிகாரம் 16வது வசனம். கலேஷியன்ஸ் சாப்டர் 2 verse 16 ரொம்ப அற்புதமா எழுதுறார். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள்னா என்ன? சொன்ன 10 கட்டளை நீ ஃபாலோ பண்ணா கூட அதான் அர்த்தம், அப்படிதான் புரியும். கிரியைகள்னால் நம்ம ஆளுங்களுக்கு புரியுறது இல்லைல்ல, அதனால நான் ஈஸியா சொல்லிடுறேன். வாசிங்க. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமான் ஆக்கப்படுவது இல்லையே. நீதிமான் ஆக்கப்படுவது இல்லை. அப்படி 3வது அதிகாரம் வாங்க. 3வது அதிகாரம் 10வது வசனம். ஏன்னா பவுலுக்கு ரொம்ப கோபம். நல்ல புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள், ஆண்டவர் இயேசு கிருபா பிரமாணத்தை பற்றி கொண்டவர்கள், இவங்கெல்லாம் பின்னால் அப்படி இதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம். அதனால தான் இந்த செவன்த் டே அட்வென்டிஸ்ட்னு ஒன்று இருந்து பாருங்க, ரொம்ப கவனமா இருக்கணும். செவன்த் டே அட்வென்டிஸ்ட் இடையிடையே அப்போ அதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கை வேண்டி இருக்குது. திடீர்னு வீட்டுக்குள்ள வருவாங்க, கொஞ்சம் பைபிள் ஸ்டடி எடுத்துக்கிட்டுமா, அடுத்து யெகோவா விட்னஸ்னு ஒருத்தன் வருவான். அப்படி வாங்க பிரதர் பிரைஸ்டான்னு சொன்னா நம்ம ஆளுங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. அவன் வாங்க பிரதர் பிரைஸ்டாடு உட்காந்து பைபிளை எடுத்து அவன் ஒரு பைபிள் வசனத்தை காட்டி ஒரு பைபிள் வசனத்தை காட்டி ஆமான்னு சொல்லிட்டு ஆமாஞ்சாமி போறதுக்குள்ள நம்மள ஆண்டவர் வைக்கல. சரி, இப்ப வாங்க பார்ப்போம் அந்த வசனத்தை. 3வது அதிகாரம் 10வது வசனம். அன்னைக்கு கலாத்திய சபையில இருந்து விசுவாசிகளோடு அப்படித்தான் போயிட்டாங்க. பழைய ஏற்பாட்டில் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிறோம், புதிய ஏற்பாட்டில் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிறேன்னு. வாசிக்கலாமா? 3வது அதிகாரம் 10வது வசனம். நியாய பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்திற்கு உட்பட்டிருக்கிறார்கள். எங்க பாருங்க, அங்க கிரியை செய்கிறவனும் சாபத்திலிருந்து நீங்கராகிறது இல்லை.
செஞ்சவனும் சாபத்திலிருந்து நீங்கிறாகிறது இல்ல, செய்யாதவனும் சாபத்துக்கு போறான். சொல்லுவாங்க பாருங்க, முன்னால போனா கடிக்குது, பின்னால போனா உதைக்குதுன்ற கதை இது. ரெண்டுமே அப்படிதான். வாசிங்க இப்போ, நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராக யாவரும் சாபத்திற்கு உட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ சபிக்கப்பட்ட எழுதியிருக்கிறதே. 11வது வசனம் ரொம்ப முக்கியம், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும். நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறதில்லை என்பது வெளியரங்கமா இருக்கிறது. எங்க போய் சொல்றது இதை? இப்ப நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் கொடுத்து பார்த்தார், அதுவும் ஒன்னும் இவன் அப்படியும் தேவனுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி அவனால பரிசுத்தமா வாழ முடியல. பிரதர் கவனிக்கணும், எப்பொழுதுமே கிறிஸ்துவை மையமாக கொண்டிராத எதுவா இருந்தாலும் தேவனுடைய பார்வையில திருப்தி வரவே வராது, திருப்தி கொண்டு வராது. நீங்க என்ன நற்கிரிகள் கூட இருக்கட்டும், நற்கிரிகள் கண்டிப்பா நம்ம செஞ்சு ஆகணும். சில பேர் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் நடந்துட்டு நல்ல வட்டிக்கு துட்டியா வாங்கிட்டு அப்படி 1000 பேருக்கு அன்னதானம் போட்டோன்னா கர்த்தர் பிரியப்படுவார்னா கண்டிப்பா கிடையாது, கிடையவே கிடையாது. இன்னைக்கு நம்ம ஊர்ல பாருங்க, எவ்வளவோ ட்ரஸ்ட்டுங்க, தர்ம ஸ்தாபனங்கள் இருக்கும். ஆனா அதுக்கு கொடுக்கறதுக்கு பணம் உனக்கு எங்க இருந்தியா வருதுன்னு கேட்டா அவனால சொல்ல முடியாது. அப்படி கவர்மெண்ட் அப்படி ஒரு ரூட் அடிச்சுக்க வேண்டியதான். தேவன் அதுல பிரியப்படுறதே இல்லை, பிரியப்படவே மாட்டார். மறுபடியும் சொல்றேன், தேவனுக்கு பிரியம் இல்லாமல் வாழ்ந்து நான் நிறைய தான தர்மம் பண்றேங்க, நிறைய கொடுக்குறேன், தேவன் பிரியப்படவே மாட்டார். அதனாலதான் மறுபடியும் சொல்றேன், கிறிஸ்துவை மையமாக கொண்டிராத எந்த மத நம்பிக்கையாக இருந்தாலும் சரி, உலகத்தின் பார்வையில எத்தனை நல் வழிகள் என்று சொல்லப்பட்டாலும் சரி, தேவனுடைய பார்வையில். அதனாலதான் ஏசாயா சொல்லிட்டான், நம்முடைய நீதி எல்லாம் அவருடைய கண்களுக்கு முன்பாக அழுக்கான கந்தையை போல் இருக்கிறது. கிறிஸ்து என்கிற அந்த ஒரு நீதியை தவிர தேவன் எந்த ஒரு நீதியை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. என்கிட்ட வந்து ஒருத்தர் இருந்தாருங்க, அவரை பத்தி என்னங்க சொல்றீங்க? அவரு கூட இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளலன்னா வேத வசனத்தின் ஆதாரத்தில் அதிகாரத்தில் நான் பேசுறேன். இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னால அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்திலே வர மாட்டான்னு சொன்னவரை ஏற்றுக்கொள்ளலன்னா அந்த வழியை அவராகவே அடைத்து போட்டவராக தான் இருப்பாங்க. கண்ணை மூடிட்டு எந்த பார்லிமெண்ட்ல போய் பேசினாலும் நான் பேசுவேன், இயேசுவை அல்லாமல் வழி இல்லை, இந்த இயேசுவை அல்லாமல் ஒருவரும் பரலோகத்தில் பிரவேசிக்கவே முடியாது. கரங்கள் எடுத்து சத்தம் ஒரு சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை காணும்படி நம்முடைய மனக்கண்கள் அவர் திறந்திருக்கிறாரு. வாங்க அப்படி ரோமர் 8வது அதிகாரம், ரோமன்ஸ் சாப்டர் 8. ரொம்ப அழகா இருக்குது பாருங்க. இப்ப நியாயப்பிரமாணம் என்ன நீதிமானா மாற்ற முடியாது, பாவம் என்ன தடுத்து நிற்குது. இப்ப தேவன் அவர்களுக்கு ஒரு பிரமாணத்தை கொடுக்கிறார், கொஞ்சமே ஒழுங்கா வாழுங்கடானா. அந்த நியாயப்பிரமாணத்தின்படி செஞ்சாலும் பிரயோஜனம் இல்லை, செய்யலனாலும் சாபம். இப்போ நீங்க சிரிக்கிறதுக்கு சொல்லல, இயேசுனிடத்துல வர்றது எவ்வளவு முக்கியம் பாருங்க. சில பேர், பிரதர் நான் பார்ன் கிறிஸ்டியன், இருந்துட்டு போங்க, இருந்துட்டு போங்க, எல்லாத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்ணுவோம் பிரதர். காலையில நான் கூட தான், எங்க அம்மா அன்னைக்கு காலையில் 5 மணிக்கு ஃபர்ஸ்ட் மாசுக்கு போன எழுப்பி விட்டுருவாங்க. 5 மணிக்கு மாசுக்கு போவேன், கோயில் கதவை திறந்து விடுவேன், ஃபாதருக்கு எல்லாம் எடுத்து வைப்பேன், எல்லாம் முடிச்சிருவேன். எல்லாம் முடிச்சுட்டு அப்படி இல்லாத அழிச்சாட்டியம் பண்ணிட்டு சாயங்காலம் கோயில் கதவை திறந்து வச்சுட்டு எங்கள் அண்ணன்ட்ட சொல்லுவேன், இன்னைக்கு நீ கோயில் கதவை திறந்து விடு, நான் சினிமாவுக்கு போகிறேன். இன்னைக்கு நான் கோயில் கதவை திறந்து விடுறேன், நீ சினிமாவுக்கு போ. இது நியாயப்பிரமாணத்தின் கிரியை. தேவனுக்கு முன்னால் ஒரு நாள் நம்ம நீதிமானாக்கிறதே இல்லை பாருங்க. இப்ப அந்த நியாயப்பிரமாண நீதிமானாக்கல ஒரு வருஷம் அற்புதமா இருக்கும். வாசிங்க பார்ப்போம், 8வது அதிகாரம் 3வது வசனம், ரோமர். எல்லாரும் எடுங்க. அது எப்படி எனில், வாசிங்க எல்லாரும் வாசி. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு. ரொம்ப அற்புதமா இருக்குல்ல? மாம்சத்தின்படி பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்துல வந்து எந்த பாவம் மாம்சத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்ததோ அதே மாம்சத்துல வெளிப்பட்டு அந்த பாவத்தை குமாரன் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். எல்லாரும் சத்தமுறையில சொல்லுங்க பாப்போம். ஏன் இயேசு எதுக்குங்க பூமியில வந்தார்? இதுக்கெல்லாம் தான் வந்தார்.
மாம்சத்தினாலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி. இதுவரைக்கும் ஒரு பாவம் என்ன ஆக்கினைக்குள்ளாக தீர்த்துட்டே இருந்துச்சு. இதுவரைக்கும் ஒரு பாவம் எனக்கு மரணத்திற்கு பிறகு நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை உருவாக்கிட்டு இருந்துச்சு. இதுவரைக்கும் ஒரு பாவம் என்னை சிருஷ்டித்த என்னுடைய பிதாவின் இடத்துல என்னை நெருங்கி சேரக்கூடாதபடிக்கு தடுத்துட்டு இருந்துச்சு. இவர் எதுக்கு தெரியுமா வந்தார்? வசனம் சொல்லுது, மாம்சத்தினாலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி வந்தார். ஹல்லேலூயா. இப்போ யோசிச்சு பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் விடுதலை ஆக்குனது மாத்திரம் அல்ல, இப்ப ஆண்டவர் என்னை விடுதலை ஆக்குறதுக்கு மாத்திரம் இல்ல, இவரெல்லாம் விடுவிக்கப்பட்டவர்கள். இயேசுனுடைய ரத்தம் என்ன விடுதலை ஆக்கிச்சு, விடுதலை ஆக்கிச்சு, விடுதலை ஆக்குன்னு சொல்றமே. இயேசுனுடைய ரத்தம் விடுதலை ஆக்குனது மாத்திரம் அல்ல, இவர்கள் அவ்வப்போது சுத்திகரிக்கிறதுக்கும் அது தேவைப்பட்டுக்கிட்டே இருக்குது. யோவான் தன்னுடைய நிருபத்தை எழுதும்போது தான் சொன்னார், அவருடைய குமாரனா இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சுத்திகரித்ததுன்னு சொல்லல, சுத்திகரிக்கும். அப்பப்ப அந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்குது. அப்பப்ப அந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்குது. பாருங்க, நான் விடுவிக்கப்பட்டுட்டேன், இப்ப மறுபடியும் என்ன சுத்திகரிக்கிற ஒரு ரத்தம் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்குது. இந்த ரத்தம் இல்லாமல் தேவனை நெருங்க முடியாதா அப்படின்னு கேட்கறவங்க உண்டு. நம்ம பைபிளை வாசிக்கிறவங்க சொல்லுவாங்க, பாருங்க என்னப்பா ஒரே ரத்தம் ரத்தம் ரத்தனே போட்டிருக்குது, இவன்லாம் என்ன காட்டு மிராண்டிங்களான்னு கேட்கறவங்களும் உண்டு. அப்படி பேசி ஒரு பெரிய அதுக்குன்னே பெரிய ஒரு போதனை வந்தது உண்டு. கவனிக்கணும், ரத்தம் இல்லாமல் நற்கிரியைகள் மூலமாக நான் தேவனிடத்தில் நெருங்க முடியும் என்று யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ, யூதா 11வது வசனம் சொல்லுது, இவர்கள் காயினுடைய வழிகளிலே நடக்கிறவர்கள். காயின் என்ன தெரியுமா பண்ணா? ஆபேல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை கொண்டு வந்த பொழுது, ஆட்டை கொண்டு வந்த பொழுது இவன் சொன்னான், நான் நல்ல ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்லாம் கொண்டு வரேன்ப்பா, நல்ல நிலத்தின் பலன்களை கொண்டு வரேன், ஃப்ரூட் ஆஃப் த லேண்ட் கொண்டு வரேன், என்னால் தேவனை பிரியப்படுத்த முடியும்னு சொன்னான். அதனால தான் யூதா எழுதும்போது எழுதுறார், இவன் காயினுடைய வழிகளில் நடக்கிறவன், இயேசுனுடைய ரத்தத்தினால நீ ஒன்று மீட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீ நல்லவனாயிரு, சபையில இரு, குடு, ஜனங்களுக்கெல்லாம் உதவி செய்யு, அப்படி மாத்திரம் இருந்தா நீ பரலோகத்துக்கு போயிடலான்னு எவன்லாம் போதிக்கிறானோ, அது மதமாக இருந்தாலும் சரி, பிரசங்கியாரா இருந்தாலும் சரி, நீ ஞானஸ்நானம் பெறணும், அதெல்லாம் எதுக்குப்பா, நல்லவனா இருக்கே அது போதும், ஆண்டவர் இருதயத்தை தான் பார்க்கிறார் அப்படின்னு டபால்னு ஒன்று சொல்லிடுறது. ஆண்டவர் அப்படியே இருதயத்தை அப்படி என் வைட்டா இருக்குது பாரு பார்க்கிறார். இவர்கள் காயினுடைய வழியிலே நடக்கிறவர்கள். பிரதர், இன்னைக்கு மதங்களும் கூட நல்வழிகளை போதிக்கும், ரத்தன்ற ஒன்றை மாத்திரம் எடுத்துரும். தெரியுமா? ஏன் தெரியுமா? ரத்தம்னு ஒன்று இருந்தால் மாத்திரம்தான் அவன் விடுவிக்கப்பட முடியும். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எடுத்துட்டுன்னு வச்சுக்கங்களேன், பக்தி உள்ளவனா இருப்ப, ஆனால் பாவத்திற்கு அடிமையாக இருப்ப. ஒரு நாள் நீ தேவனை சேர முடியாது. நீ அடிமையாக இருக்கிறவருக்கு எனக்கு கவலையே இல்லை, நீ எப்போ பிள்ளையா மாறியோ அப்போ தான் எனக்கு பயம். சாத்தான் இந்த ஒரு காரியத்தில் அவருடைய மனக்கண்களை குருடாக்கி வச்சிருக்கிறான். தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் நமக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுத்தார். ஹல்லேலூயா. நெப்போலியன் பானபட்ன்ற ஒரு பெரிய சர்வாதிகாரி குறித்து நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அவன் உலகத்தில் எல்லா நாடுகளையும் ஜெயிச்சான். அவனுடைய அந்த ரூம்ல தன்னுடைய தளபதிகளோடு இருக்கும் பொழுது உலக வரைபடம் அதுல இருக்குமா, உலக வரைபடம். அவன் எல்லா நாடுகளையும் ஜெயிச்சான். அந்த பிரிட்டிஷ் ஐலண்ட்ஸ், அந்த பிரிட்டிஷ் தீவுகளை மாத்திரம் அவனால ஜெயிக்கவே முடியல. அது ஒண்ணு பெண்டிங்ல இருந்துச்சு. நெப்போலியன் பானபாட் அவனுடைய அறையில, அவன் எல்லாரோட அதிகாரிகளோடு இருந்து டிஸ்கஸ் பண்ற அறையில உலக வரைபடத்துல அந்த பிரிட்டிஷ் ஐலண்ட்ஸ் மாத்திரம் ரெட் கலர்ல மார்க் பண்ணி வச்சிருப்பானா. பார்க்கும் பொழுதெல்லாம் சொல்லுவானா, இது இன்னும் நான் ஜெயிக்காம இருக்கிறேன், இன்னும் நான் ஜெயிக்காம இருக்கிறேன். பிரதர், உங்க வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் பார்க்கும் பொழுது மேல ரத்தம் இருக்கிறத பிசாசை பார்க்கும் பொழுதெல்லாம் சொல்லுவான், இவனை என்னால் ஜெயிக்க முடியல, இவளை என்னால் ஜெயிக்க முடியல. எது வரைக்கும் தெரியுமா? ரத்தம் மேலே இருக்கிற வரைக்கும், ரத்தத்தினால கழுவப்பட்டதற்கான அதிகாரம் இருக்கிற வரைக்கும் தான். அந்த விலையேற பெற்ற ரத்தத்திற்காக எல்லாரும் கரங்கள் வருத்தி அவருக்கு ஒரு அலையில சொல்லுவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எத்தனை நல்ல ஆண்டவர் இருக்கிறார் பாருங்க. இதைத்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த அட்டான்மெண்ட் பேர்ல யோம் கிப்பூர் ஒவ்வொரு வருஷமும் அது அவனுக்கு ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். சரி, இந்த நாளில் அவங்க என்னதான் செய்யணும்? இந்த பாவ நிவாரண வழியில வேற ஒன்றும் இல்லை. வாசிங்க பார்ப்போம். லேவியராகமம் 23:26. இப்போ அட்டன்மெண்ட்டுக்குள்ள போகாமலே செய்தி முடிஞ்சிரும் போல் தெரியுதே. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி 7ஆம் மாதம் 10ஆம் தேதி, பர்டிகுலர் டேட் சொல்றாரு பாருங்க ஆண்டவர். 7ஆம் மாதம் 10ஆம் தேதி உங்களுக்கு பாவ நிறுத்தி செய்யும் நாளும்
ஆமா, இஷ்டம் போல என்னைக்கு நான் வருவேன் போவன்றவங்களாம் நினைங்க. சபை கூடும் பரிசுத்த நாளா இருப்பதாக. அப்பொழுது நீங்கள் கரங்க எப்படி சொல்றாரு? எதுக்காக தெரியுமா? ஃபர்ஸ்ட் உள்ள என்றாம் பொழுது இதுதான் குவாலிஃபிகேஷன். என்ன குவாலிஃபிகேஷன்? உங்கள் ஆத்மாக்களை தாழ்மைப்படுத்தி கர்த்தருக்கு தகனபடி செலுத்த கடவீர்கள். அந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யப்படும். பாவ நிவர்த்தி செய்யப்படும் நாளா இருக்கிறபடினால் கட்டளையை கொடுத்துட்டாரு. என்ன தெரியுமா சொல்றாரு? தாழ்த்து. நகஸ்ன்ற பரிசுத்த ஒரு முறை கேட்டாங்க, தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறது எப்படி ஒரு கர்த்தருடைய பிள்ளை? உலகத்தான இல்ல, கர்த்தருடைய பிள்ளை. அவர் சொன்னார், 3 காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்வேன் தேவனுக்கு பிரியமாய் நடப்பது. 1, மனத்தாழ்மையாய் நடக்கணும். 2, மனத்தாழ்மையா நடக்கணும். 3, மனத்தாழ்மையா நடக்கணும். எல்லாம் கரம் ஒருத்தர் சொல்லுவோமா? அவர் சொன்னாரு, எப்படிங்க நடக்கணும்? தேவனுக்கு எப்படிங்க பிரியமா இருக்கிறது? மனத்தாழ்மையா இருக்கணும். 2வது குறிப்பு சொல்லுங்கயா. மனத்தாழ்மையா இருக்கணும். 3வது குறிப்பு மனத்தாழ்மையா இருக்கணும். இந்த தாழ்மைன்னு ஒன்று ஒரு மனுஷனுக்குள்ள எப்பொழுது வருதோ அப்பொழுது அவன் நினைப்பான், ஆண்டவரே, என்னுடைய சுய கிரியைகளினால என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. இயேசு சொன்னார், என்னால் எல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. இப்போ குறிப்பை மாத்திரம் நம்ம பார்த்துட்டு முடிப்போம். கருத்துச்சிதமா இன்னொரு நாள் நம்ம இந்த 16 சாப்டர் 16 பார்ப்போம். வாசிக்கலாம். 34வது அதிகாரம், யாத்திராகமம் 34வது அதிகாரம். இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள பாவமா கர்த்தர் சொன்னது அதுதான். 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர். பாருங்க என்னதெல்லாம் சொல்றாரு ஆண்டவர். பாவன்ற லிஸ்ட்ல எதெல்லாம் கொண்டு வராரு பாருங்க. அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தை மன்னிக்கிறவர். சொல்லுங்க அக்கிரமம். சொல்லுங்க அக்கிரமம். என்ன அக்கிரமமா இருக்குது? நான் சொல்றதே சொல்ல மாட்டேங்கிறீங்க. அக்கிரமம், மீறுதல், பாவம். இந்த 3மே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பர்டிகுலர் அவர் சொல்றார். இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றதை விட தேவ பிள்ளைகளுக்கு. இந்த யோம் கிப்பூர், அந்த கிப்பூர்ன்ற வார்த்தை அர்த்தம் என்ன தெரியுமா? டு கவர், கன்சீல், மூடுறது. கவனிக்கணும். பழைய ஏற்பாட்டில் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ, எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ, அதை விட மேன்மையான ஒரு அனுபவம் புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கவனிங்க. பழைய ஏற்பாட்டிலே ஒவ்வொரு முறையும் அவர்கள் பலி செலுத்தும் பொழுது அவருடைய பாவம் மூடப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் சகல பாவங்களை மூடி அல்ல, சகல பாவங்களையும் நீக்கி, இன்னொருத்தர் சொன்னா என்ன, கழுவி சுத்தம் பண்ணுது. நல்ல ஒரு ரத்தத்திற்காக மறுபடியும் ஒரு இடையில சொல்லுங்க பாப்போம். பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளோட நாம எவ்வளவு பெரிய பிரிவிலேஜ் பாருங்க. பழைய ஏற்பாட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் பாவம் மூடுச்சு. நீங்க என்ன வீட்டில் யோசிச்சு பாருங்க. ஏதோ ஒரு அசுத்தம் வீட்டில் வந்த பெட் அனிமல், நாயோ பூனையோ ஏதோ வீட்டுக்குள்ள தூக்கிட்டு வந்துடுச்சு. வீட்டில் நாத்தம். சரியா? வீட்டில் நாத்தம். இப்போ திடீர்னு ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க. டப்புன்னு ஒரு போர்வை எடுத்து மூடியாச்சு. வந்துட்டு போட்டோம், அப்புறம் பார்த்துக்கலாம். காற்று போகாத இடமுண்டோ? வெளியே நாத்தம் அடிச்சுக்கிட்டே இருக்கும். வெளியே நாத்தம் அடிச்சுக்கிட்டே இருக்கும். பழைய ஏற்பாட்டில் இருந்தவங்களுக்கு பாருங்க. அதனால தான் அவன் வருஷம் வருஷம் வர வேண்டி இருந்தது. திரும்ப 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 ஏன் கழுவி சுத்திகரிக்கிறாரு, விடுதலை ஆக்கப்படுகிற அனுபவன்றது அவன் வாழ்க்கையில் இல்லவே இல்லை. ஒவ்வொரு முறையும் வரும்பொழுது பாவத்தை மூடுறேன், பாவத்தை மூடுறேன், பாவத்தை மூடுறேன், பாவத்தை மூடிக்கிட்டே இருந்தான். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய ரத்தம் வீட்டில் மூடி போடுறதற்கும் கழுவி சுத்திகரிக்கிற வித்தியாசம் இருக்குது. இயேசுனுடைய ரத்தம் அதை தான் செஞ்சது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் பார்த்தாரு, எப்பா உனக்கு எனக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை பாவம். இந்த பாவத்தோட ஃபர்ஸ்ட் டீல் பண்ணி ஆகணும். இப்பதான் ஆண்டவர் ஒவ்வொரு கட்டளையாக அங்க கொடுக்க ஆரம்பிக்கிறார். ஒவ்வொரு கட்டளையாக கொடுக்க ஆரம்பிக்கிறார். யோசிச்சு பாருங்க, யாரெல்லாம் சுத்திகரிக்கணும்? வாசிங்க லேவியராகமம் 16வது அதிகாரம் எடுங்க. லேவியராகமம் 16வது அதிகாரம். யாருக்கெல்லாம் இது அவசியம்? நான் இதுல கிடையாதுங்க, நான் பாஸ்டரு, உங்களுக்கு தான் இது, யாரும் சொல்லவே முடியாது. 16:3 வாசிங்க பாப்போம். ஆரோன்
பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்க விதமாவது யாருக்கு? ஃபர்ஸ்ட் அவருக்கே பாவத்துக்கு பரிகாரம் செலுத்த வேண்டி இருக்குது. ஆரோன் உள்ள பலி செலுத்த போறாரு. இப்ப ஆரோன் ஆசாரியன். ஆரோன் முதலாவது நான் உள்ள போறதுக்கு என்ன சுத்தம் பண்ணிக்கிறேன்னு முதல்ல அவரே அங்க பரிசுத்தம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. எவ்வளவு பயமானது பாருங்க. அந்த 16வது அதிகாரம் 1வது வசனம். ஏன் அவன் அப்படி செய்ய வேண்டி இருந்துச்சு பிரதர் கவனிக்கணும். ஒவ்வொரு வசனத்தையும் ஆண்டவர் ரொம்ப அழகா எழுதியிருக்கிறார் பாருங்க. 16வது அதிகாரம் 1வது வசனம் இப்படிதான் தொடங்குது. வாசிங்க. ஆரோனின் 2 குமாரர் கர்த்தருடைய சந்நிதியிலே சேர்ந்து மரித்து போன பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி. தொடங்கும் பொழுதே டேஞ்சர் ஜோன் அப்படின்னு தான் தொடங்குது. டேஞ்சர் ஜோன், டேஞ்சர். ஏன் 10வது அதிகாரத்தில் தான் வாசிக்கிறோம் அந்த சம்பவத்தை. ஆரோனுடைய 2 குமாரரும் நாதாப் அபியூவும் அந்நிய அக்னியை கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வந்தபடினாலே கர்த்தர் அவர்களை அடித்தாரு. தொடர்ந்து இந்த சம்பவம் அப்படி நடந்துகிட்டே இருக்குது. இன்னும் சிச்சுவேஷன் மாறவே இல்லை. எல்லாருக்குள்ள ஒரு பயம் இருக்குது. ஆரோனுக்குள்ளேயும் ஒரு பயம் இருக்குது. இந்த பயம் அது நியாயமான ஒரு பயம். இப்போ இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள ஆண்டவர் அவர்களுக்கு பாவ நிவாரணம் ஒன்று சொன்னாரு. அங்கே தேவனுடைய மகிமை அது ரொம்ப முக்கியம், கவனிக்க வேண்டியது. நான் ஏன் தேவனிடத்துல போறதற்கு எனக்கு பாவ நிவாரணம் ஒன்று தேவைப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவன் எவ்வளவு பயங்கரமானவர். கரெக்டா? அப்படித்தான் வசனமே சொல்லுது. கர்த்தாவே நீர் பயங்கரமானவர்னு போட்டிருக்கு. தேவன் எவ்வளவு பயங்கரமானவர் அதுக்கு தான் நம்ம வாசிச்சோம். 1-2 வசனங்களை வாசிச்சீங்கன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு. 1வது வசனத்துல ஆரோனுடைய 2 குமாரர் செத்து போன பின்பு இப்ப மோசையை நோக்கி கர்த்தர் சொல்றாரு, கிருபாசனத்தின் மேல் ஒரு மேகத்தில் நான் காணப்படுவேன், ஆதலால் உன் சகோதரனாகிய ஆரோன் சாகாதபடி பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற திரைக்கு உட்படுத்த இருக்கிற பெட்டின் மேல் உள்ள கிருபாசனம் மூடிக்கு முன்பாக எப்பவும் வரக்கூடாதுன்னு சொல்லிடு. இப்ப நமக்கு சொன்னா ரொம்ப ஜாலியா போச்சு. அப்பா ஸ்தோத்திரம், நீங்க வேற வார வாரம் வாங்கன்னு சொல்றீங்க. நாங்க வருஷத்துக்கு ஒரு முறை வந்துடும் பிரதர். அது குட் ஃப்ரைடேயோ ஈஸ்டரோ கிறிஸ்மஸோ. போ கவனிக்கணும். இது எதுக்கு தெரியுமா நான் சொல்றேன்? இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது, ஆகையால் நாம் இரக்கத்தை பெறவும் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமா கிருபாசன தண்டையில நெருங்கி சேரக்கடுவோம். எதனால தெரியுமா உண்டாச்சு? இயேசுனுடைய ரத்தத்தினால உண்டாச்சு. எல்லாரும் கரங்கள் எடுத்து சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு நினைக்கிற பொழுதெல்லாம் நீங்களும் நானும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகலாம். நீங்க கிச்சன்ல இருக்கும் பொழுது கூட பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகலாம். நீங்க தூங்கி எழுந்து பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகலாம். நடு ராத்திரில எழுந்து உட்காந்துட்டு ஆண்டவரே நீங்க அப்பவும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகலாம். வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நீங்களும் நானும் வெளி பிரகாரத்துல நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆசாரியனாக இருந்தா கூட அவன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள தான் இருக்கணுமே தவிர மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகவே முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேற்று ராத்திரி இதை வாசிக்கும் பொழுதெல்லாம் எத்தனை மாதிரி பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம். ஆனால் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக என் மனசில் ஆண்டவரே எவ்வளோ பெரிய பாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி 12வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கும் பலிபீடத்தில் மேல நெருப்பு தண்ணினால் தூப கலசத்தை நிரப்பி. ஆமா, இது ஆண்டவர் ஏன் தெரியுமா சொல்றாரு? 13வது வசனத்தில் கவனிங்க. தான் சாகாதபடிக்கு. யோசிச்சு பாருங்க. உள்ள ஒருத்தன் ஸ்டெப் எடுத்து வைக்கும் பொழுதே கேர்ஃபுல்ரா செத்துருவே, கேர்ஃபுல்ரா செத்துருவே, கேர்ஃபுல்ரா செத்துருவே. அப்படி இக்ஸா சென்டர் ஃபர்ஸ்ட் கேட்டுக்குள்ள நுழையும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, கேர்ஃபுல்ரா, கேர்ஃபுல்ரா, கேர்ஃபுல்ரா அப்படி சொன்னார்னு வச்சுக்கோங்க. இதுக்கு போய் இப்படி ஒரு சர்ச்சில் போய்கிட்டு எதுக்கு அப்படி ஒரு தேவ பிரசனத்தை நாங்கள் அனுபவிக்கணும்? நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறேன். ஆண்டவர் எவ்வளவு பயங்கரமானவர் பாருங்க. வேதம் சொல்லுகிற பயங்கரமானவருக்கு காணிக்கையில கொண்டு வர கடவுள்னு போட்டு அவர் பயங்கரமானவர். ஆண்டவர் அப்பப்போ சொன்னாருங்க, பாருப்பா நீ ரொம்ப லெத்தாஜிக்கலா நடந்து கூடாது. எனக்கு தெரியும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு மேடையில் நின்று புகை போட்டு நல்ல டான்ஸ் ஆடுறவெல்லாம் இங்கே வச்சுக்க கூடாது. ஒழுங்கு மரியாதை பயபக்தியோட வரணும். நான் அப்பப்போ நேற்று ராத்திரி கூட கேட்டேன், ஆண்டவரே ஒரே ஒரு முறை அந்த ஆண்டவருடைய டைமென்ஷன் இந்த உலகத்துல கொஞ்சம் எங்க சபைங்களுக்கு காட்டிட்டு போயிட்ட கொஞ்சம் நல்லா இருக்குமே ஆண்டவரே. உண்மைதானே? அந்நிய கிடி கொண்டு வந்த உடனே ஆரோனுடைய 2 குமாரர்கள் செத்தார்கள். சரி, அங்கதான் விடுங்க. புதிய ஏற்பாட்டு ஆரம்ப நாட்களிலேயே அனனியா சப்பீரால் இப்படி கேஸ் இருந்துச்சுன்னு வச்சுங்க, டக்குன்னு எதனா சபையில ஆண்டவர் டபால்னு அப்பப்போ நான் என்னுடைய மகத்துவத்தை காட்ட போறேன்பா, அனனியா சப்பீரா மாதிரி யாருன்னா இருந்தனா
அவ்வளவுதான், கதை முடிஞ்சதுன்னா பாஸ்டங்களுக்கு ரொம்ப கஷ்டம். டெய்லி ஒரு அடக்காராதனை நடத்தணும், டெய்லி ஒரு அடக்காராதனை நடத்திட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனா கர்த்தர் அப்படி செஞ்சார் பாருங்க. புதிய ஏற்பாட்டு நாட்கள் அதை செஞ்சார், மறந்துடாதீங்க. புதிய ஏற்பாட்டில் செஞ்சாரு. உடன்படிக்கை பெட்டியை தொட்ட ஊசாவை அன்னைக்கு எப்படி அடிச்சார், அதே மாதிரி அனனியா சப்பீரால் ரத்தத்தினால கழுவப்பட்டு பரிசுத்தாவினர் பொழியப்பட்ட பிறகு, கிருபையில கொடுத்த பிறகு ஆதி சபையில ஒரு அடையாளத்தை காட்டினார். இந்த பார், அது நடக்குதா இல்லையா பாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதே தேவன் தான், அதே பயங்கரமானவர் தான், அதே பரிசுத்தர் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த விதத்தில் நீங்களும் நானும் சாகாதபடிக்கு ஆட்டுக்குட்டியின் ரத்தம் ஒண்ணு மாத்திரம் அப்படி தடுத்துக்கிட்டே இருக்குது. அந்த ரத்தத்திற்காக எல்லாரும் கரங்குறதுல அலையில சொல்லுவோமா? ஆமென், 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 ஆமென். அந்த ரத்தம் என்ன தேவ கோபாக்கிலிருந்து தப்பு வைக்குது மாத்திரமல்ல, பிசாசனுடைய கிரிகள் எல்லாம் அழிக்குது. அந்த ரத்தம் ஒவ்வொரு நாளும் என் மேல தெளிக்கப்பட்டிருக்கிறது எவ்வளவு அவசியம் பாருங்க. ஆண்டவர் சொல்லிட்டார். இப்போ வாசில அந்த வசனத்தை. இப்போ தேவனுடைய பிரசன்னம் எவ்வளவு பயங்கரமா இருக்குதோ அதே மாதிரி எல்லாரும் உள்ள போயிட முடியாது. ஒரு பிரதான ஆசாரின்னு அவசியம். இதுல என்ன தெரியுமா ஒரு பெரிய பியூட்டி? பலி செலுத்தப்படுற ஆடும் இயேசு, பலி செலுத்துற ஆசாரியரும் இயேசு. நேற்று கூட திருவிருந்தில் நான் அதை சொன்னான்னு எனக்கு தெரியல. பிட்டு கொடுக்கிறவரும் இயேசு, பிட்டு கொடுக்கப்படுகிற அப்பமும் இயேசு. இதை யாரும் வேற யாரும் செய்யவே முடியாது. அதனால தான் நம்ம வாசிச்சோம் ரோமர் 8:3, மாம்சத்தின்படி பலவீனமா இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்குகிற பலியாக, கிருபாதார பலியாகவும் அனுப்பி மாம்சத்தினாலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். இப்ப பலியாவும் அவரே வர வேண்டியிருந்தது, பலி செலுத்தப்படுற ஆடும் அவராவே இருந்தாரு, பலி செலுத்துற ஆசாரியனும் அவராவே இருந்தாரு, போக்காடாக விடப்படுகிற ஆடும் அவரே தான் இருந்தார். எபிரேயர் 13வது அதிகாரத்துல வாசிக்கிறோம், அவர் பாளையத்திற்கு புறம்பே பாடுபட்டார். ஆகையால் நாமும் இப்போ தேவனுடைய பிரசன்னத்துல போறதற்கு கவனிங்க பிரதர், கவனிங்க. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, ஏதேன் தோட்டத்துல இழந்ததே, மனுஷன் இழந்ததே எது தெரியுமா? தேவனுடைய பிரசன்னத்தை. தேவனுடைய பிரசன்னத்தை, தேவனுடைய மகிமையை இழந்தான். அதனாலதான் வேதம் சொல்கிறது, எல்லாரும் பாவம் செய்து ஆசீர்வாதங்களை இழந்து போனவர்கள் சொல்லல, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே மகிமை தேவன் நமக்கு திரும்ப தரும்படி தம்முடைய குமாரனுடைய சாயலிலே வெளிப்பட்டார். ஆமென். வேதம் சொல்லுகிறது 1 தீமோத்தேயு 3:16, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். இதை யாரும் மாற்றவே முடியாது பாருங்க. எல்லாம் அவர் தான். போக்காடா இருக்கிறவன் அவர் தான், பலி செலுத்தப்படுற ஆடும் அவர் தான், பலி செலுத்துகிற ஆசாரியனும் அவர் தான். எவ்வளவு நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். இப்ப ஆண்டவர் சொன்னார், வாசிக்கலாம் அந்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 10வது அதிகாரம், Hebrew chapter 10 verse 26. சத்தியத்தை அறியும் அறிவை. இதனாலதான் எதுக்கு திரும்ப அந்த வசனத்தை வாசிக்க வேண்டியிருக்கு? இவ்வளவு பயங்கரமான தேவன், நமக்காக சிந்தப்பட்ட ரத்தம் இருக்கு, இவ்வளவு பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்த பிறகு இப்ப வாசிக்க அந்த வசனத்தை. எல்லாரும் வாசிக்கணும், எல்லாரும் வாசிக்கணும். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு. எந்த சத்தியம்? இந்த சத்தியம்தான். எனக்காக ஆட்டுக்குட்டியானவர் பலி செலுத்தப்பட்டிருக்கிறாரு, பாவ நிவாரண பலி ஒன்று செலுத்தப்பட்டிருக்குது. வாசிங்க. நான் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவளா இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்கதாக வேறு ஒரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோட எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். யாருக்கு தெரியுமா சொல்றாரு? விரோதிகளை பட்சிக்கிற கோபாக்கினை யாருக்கு தெரியுமா சொல்றாரு? பிள்ளைகளுக்கு சொல்றாரு. எப்போ? என்னை சுத்திகரித்த ரத்தத்தை நான் அசுத்தம் என்று நினைக்கும் பொழுது, என்னை தேவன் சத்தியத்தை அறிகிற அறிவை கொடுத்த பிறகும் கூட நான் மனப்பூர்வமா பாவம் செய்யும் பொழுது. பிரதர், இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு எச்சரிப்பின் ஆவியை தருவாராக. இஷ்டம் போல நான் வாழ்வேன் பிரதர், நான் சபைக்கு வருவேன், ரட்சிக்கப்பட்ட போர்வையில் இருக்கிறேன், ஆனா நான் இஷ்டம் போல நடப்பேன். அது அல்ல, அது அல்ல. அப்படி வந்துருங்க. 16வது அதிகாரம் வேகமா நான் சொல்லி முடிச்சிடுறேன். இப்ப நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த அதிகாரத்தை ஏற்கனவே பரிச்சுலாம் எழுதியிருக்கிறோம். இப்போ ஆரோன் தனக்குன்னு பலியை செலுத்திட்டான், தன் குடும்பத்துக்கு செலுத்திட்டான். இப்போ ஆசாரிகள் எல்லாரும் சொல்லிட்டார் ஆண்டவர், ஒருத்தன் கூட உள்ள இருக்க கூடாதுப்பா, எல்லாரும் அப்படி தூரம் போங்க. இப்போ முக்கியமான ஒரு வேலை நடக்குது. இப்போ 2 வெள்ளாட்டு கடாக்கள் கொண்டு வரப்படுது, ஒரு பேர்ல சீட்டு போடப்படுது.
எது கர்த்தருக்குன்னு போடப்படுதோ, எந்த ஆடு விழுதோ அந்த ஆடு. ஆமா, 2 ஆடு சீட்டு போட்டாச்சு. கர்த்தருக்குன்னு இந்த ஆடு பேர்ல சீட்டு விழுந்திருக்குது. இப்போ இது பலி செலுத்தப்படணும். கவனிங்க, 1 போக்காடாக விடப்பட்டுச்சு, அதுவும் இயேசுதான், நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ இந்த ஆடு பலி செலுத்தி ரத்தம் சிந்தப்பட்டு எங்க கொண்டு போய் தெளிக்கப்படுது பாருங்க. நிறைய நான் இன்னொரு நாள் இந்த அதிகாரத்தில் நம்ம மெடிடேட் பண்ணும்பொழுது நம்ம போகலாம். இன்னைக்கு நமக்கு நேரம் இல்லை. வாசிக்கலாமா? 8வது வசனம், அதே 16வது அதிகாரம். என்ன செய்யணும் பாருங்க. இப்போ ஆரோ ஏற்கனவே 2 பிள்ளைங்களை இழந்துட்டான். இப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு, இங்க பாரு, நீ எல்லா ட்ரெஸ்ஸையும், ஆமா, நீ ரொம்ப பிரம்மாண்டமா போட்டிருக்கிறதெல்லாம் விட்டுறணும். இப்போ ரொம்ப சாதாரண ட்ரெஸ், சணல் நூல் ட்ரெஸ் தான் போட்டுக்கணும். உள்ள வா அப்படின்னு சொன்ன உடனே மோசே கூட வெளியே நிற்கிறான். ஆரோன் பயந்து உள்ள போயிருப்பான். எப்பா அடுத்தது யாருக்காக வாங்குறாருன்னு தெரியலையே. கண்ணு முன்னால 2 பிள்ளைங்க சாவறத பார்த்துட்டு இப்ப வேற சந்தோஷமா போயிருப்பான்னு நினைக்கிறீங்க? ஆமா, தேவாலயம் செல்வதே மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படி பாடியிருப்பான்னு நினைக்கிறீங்க? அப்படி நடுங்கிட்டு போயிருப்பான். கர்த்தர் ஸ்தோத்திரம். அங்க இருந்து ஆண்டவர் பேசியிருப்பார், எப்பா உள்ளவாப்பா உள்ளவா. இப்ப ஆட்டை பலி செலுத்தி ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒரு காரியத்தை அங்க ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் பாருங்க. இந்த ரத்தத்தை வாசிங்க, எல்லாரும் எடுங்க. 8 இருந்து வாசிப்போம். 16 8 இருந்து. சரி, அப்படி விட்டுருங்க. 14வது வசனம். 1 அனுப்பிச்சாச்சு, 1 அடிச்சாச்சு. 14வது வசனம். பின்பு இயேசுவோட ரத்தம் என்ன செய்து பாருங்க பிரதர், கவனிக்கணும், கவனம் போயிடக்கூடாது. பின்பு காளையின் ரத்தத்திலே கொஞ்சம் எடுத்து கீழ்ப்புறமாக, தமிழ்ல கீழ்ப்புறமாக எதுக்கு கீழே அப்படி இல்லை, ஈஸ்ட் சைடு, கரெக்டா, ஈஸ்ட் வேர்டு, கிழக்கு பக்கமாக நின்று, கிழக்கு பக்கமாக நின்று வாசிங்க. தன் விரலினால் கிருபாசனத்தின் மேல் தெளித்து. இந்த கிருபாசனத்துல என்ன தெரியுமா இருந்துச்சு? கிருபாசனத்துல என்ன தெரியுமா இருந்துச்சு? வாசிக்கலாமா? 25:18 யாத்திராகமம். பொன்னினாலே செய்யப்பட்ட 2 கேருபீன்கள் அங்கே வைக்கப்பட்டிருந்துச்சு. கவனிக்கணும், பொன்னினாலே செய்யப்பட்ட 2 கேருபீன்கள் கிருபாசனத்தின் மேல வைக்கப்பட்டுச்சு. வசனம் சொல்லுது, அவன் கீழ்ப்புறமாக நின்று அந்த கேருபீன்கள் நடுவிலே பலி செலுத்தப்பட்ட ரத்தத்தை தெளித்தான். எதை தெரியுமா இது காண்பிக்குது? அப்படி வாங்க, பாவ நிவாரணம். கரெக்டா, பாவத்திற்கான நிவாரணம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. ஜெனிசிஸ் சாப்டர் 3. மனுஷன் பாவத்துல விழுந்துட்டான், தேவனுடைய மகிமை இழந்துட்டான். தேவன் அவனுக்குன்னு கொடுக்கப்பட்ட உன்னதமான அந்த ஏதன் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டான். நல்ல கவனிங்க, இவனை கீழ்ப்புறமாக கிழக்கு பக்கமாக நிக்கணும்னாரு. ரத்தத்தை எங்க தெரியுமா? கேருபீன்களின் நடுவிலே அவர் தெளிக்க வேண்டும் என்று சொன்னார். இப்ப பாவம் மனுஷனை பிரிச்சிச்சுல, தேவனை விட்டு பிரிச்சிடுச்சு. இப்ப என்ன தெரியுமா நடந்தது? 3வது அதிகாரம் ஆதியாகமம், ஜெனிசிஸ் சாப்டர் 3 verse 24. வாசிங்க பாப்போம். வாசிங்களா எல்லாரும் தான் வாசிங்க. இப்ப பாவத்து நிமித்தம் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழியை காவல் செய்யும்படி ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் சுடரொளி பட்டத்தையும் காவலிலே வைத்தார். புரியுதா? புரியல? எப்போ எங்கே கிழக்கு புறத்திலே எங்கே கேருபீன்களால் காவல் வைக்கப்பட்டதோ, இனிமேல் தேவனுடைய மகிமை உன்னால் அடைய முடியாது என்று முடிவு கட்டப்பட்டதோ, அட்டன்மெண்ட் கொடுக்கும் பொழுது மகா பரிசுத்த ஸ்தலத்துல ரத்தம் அதே காரியத்தை செஞ்சது. எந்த கிழக்கு புறம் எனக்கு அடைக்கப்பட்டதோ, எந்த கேருபீன்கள் எனக்கு தேவ சமூகத்தை அடையாதபடிக்கு காவல் வைக்கப்பட்டதோ, அதன் நடுவிலே அவருடைய ரத்தத்தினாலே சேருகிற பாக்கியத்தை எனக்கு கர்த்தர் கொடுத்தார். எல்லாரும் விசுவாசிக்கணும் சொல்லுங்க பிரதர். ஒவ்வொரு முறையும் இயேசுவோட ரத்தத்தை பார்க்கும் பொழுது அப்படி பாருங்க, ஆண்டவரே, ஆதாம் தன்னுடைய கீழ்ப்படியாமையினால எவைகளெல்லாம் தொலைத்தானோ, முந்தின ஆதாம் பிந்தின ஆதாமாகி நீர் அவைகள் எல்லாவற்றையும் எனக்கு திரும்ப தந்திருக்கிறீர். ஆண்டவரே, அவைகள் எல்லாவற்றையும் எனக்கு நீர் திரும்ப தந்திருக்கிறீரே. இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு நான் என்னத்தை தெரியுமா? நான் மறுபடியும் என்னுடைய பிதாவினிடத்திலே சேருகிற அந்த பாக்கியத்தை பெற்றிருக்கிறேன். ஆமென். வசனம் வாசிங்க பார்ப்போம். எபிரேயர் 9வது அதிகாரம்
நான் முடிச்சிடுறேன். ஹீப்ரூஸ் சாப்டர் 9 ரொம்ப அற்புதமா இருக்குது பாருங்க. எபிரேயர் 9வது அதிகாரம். 7வது அதிகாரத்தெல்லாம் போகணும், நமக்கு நேரம் இல்லை. 9வது அதிகாரம். நம்முடைய இயேசு எவ்வளவு பெரியவர் பாருங்க. 9ல இருந்து வாசிக்கிறேன், எடுங்க. அந்த கூடாரம் இக்காலத்திற்கு உதவுகிற ஒப்பனையாயிருக்கிறது. அதற்கு ஏற்றபடியே செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகைகளும் ஆராதனை செய்கிற மனசாட்சியை பூரணப்படுத்தவே முடியாது. இதெல்லாம் சடங்குகளே அல்லாமல் வேறு அல்ல. 11வது வசனம். கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய ரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அது எப்படி எனில், காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால், வாசிங்க, நித்தியாவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியலற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். 15வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கை மத்தியஸ்தராய் இருக்கிறார். 24வது வசனம். அந்தப்படி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதாக இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்திலே தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்திலே பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். எப்ப தெரியுமா? இப்போ, இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் பரிந்து பேசும்படி. எல்லாரும் கரம் கொடுத்து சத்தம் சொல்லுவோமா? இன்னைக்கு எனக்கு ஒரு நல்ல ஆசாரியர் இருக்கிறார். எனக்காக ரத்தம் தெளித்தது மாத்திரம் அல்ல, ரத்தத்தை சிந்தின ஆட்டுக்குட்டியானவரும் அவர் தான். எனக்காக பரிந்து பேசுறவன் அவர் தான். எனக்காக பரிந்து பேசணும் அவர் தான். இன்னைக்கு நம்ம வாசம்ல எல்லாருடைய பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி, சர்வ லோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி. அந்த ஒரே ஒரு வசனத்தை வாசி நம்ம முடிச்சிடலாம். 1 யோவான் 2வது அதிகாரம். 1 யோவான் 1வது அதிகாரம் கடைசியில் நம்ம வாசம், நமக்கு பாவம் இல்லை என்பமானால் நம்ம நம்ம வஞ்சிக்கிறவராக இருப்போம், சத்தியம் நமக்குள்ள இராது. பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயங்களை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மை நீதி உள்ளவராக இருக்கிறாரேன்னு சொல்லிட்டு 2வது அதிகாரத்தில் இடத்துல போட்டிருக்காரு. வாசிங்க. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை எழுதுறேன். உடனே எல்லாரும் சொல்லுவாங்க, ஓ, நான் பாவம் செஞ்சா எனக்காக பரிந்து பேசுகிற ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். அதனாலதான் யோவான் ஃபர்ஸ்ட்லேயே போட்டார் உஷாரா. இந்த பாரு, பாவம் செஞ்சா பரிந்து பேசுகிற ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறாரு. இது ஏன் தெரியுமா எழுதுற? நீ பாவம் செய்யாதபடிக்கு எழுதுற. அவர் துக்கப்படுத்துறாரு. ஓயாம போய் கடைசியில் சலிச்சு போயிடக்கூடாது. இந்த ஆண்டு இருக்கட்டும் என்னைய 10 வருஷம் ஓட்டிட்டு இருக்கிற ஒரே போடுன்னு போட்டுறக்கூடாது. வாசிங்க. இப்ப வாசிங்க. 2வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் இடத்திலே பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். இப்ப ஒரு கேள்வி, நான் முடிச்சிடுறேன். ஒரு கேள்வி. அவர் என்னுடைய பிதா தானே, என் அப்பா தானேங்க. அவர்கிட்ட போய் ஏங்க எனக்கு இன்னொரு ரெக்கமெண்டேஷன் தேவைப்படுது? பிரதர், சிஸ்டர், he is our father. At the same time, he is the righteous judge. எங்க அப்பா தாங்க, ஆனா நியாயாதிபதி. அவர் அப்பான்ற கேரக்டர்லயும் மாற முடியாது, நியாயாதிபதி என்ற கேரக்டர்ல மாறவே முடியாது. 100% அவர் அப்பா, 100% அவர் நியாயாதிபதி. 100% அவர் நான் நியாயாதிபதினு சொல்லிட்டாரா நியாயாதிபதி. அதுல இருந்து அந்த பொசிஷன்ல மாறுறதே இல்லை. நான் அப்பான்னு சொல்லிட்டா அப்பா தான், மாறுறதே இல்லை.
இந்த ரெண்டுக்கு நடுவில் அவர் தடுமாற போறதும் இல்லை. அவர் சொல்லுவாரு, நான் நீதியுள்ள நியாயாதிபதியாய் உன்னை நியாயம் தீர்த்திருக்கணும். ஆனா நீதியுள்ள நியாயாதிபதியா இல்லாம உனக்கு அப்பாவை இருந்து இரக்கம் பாராட்டுறதுக்கு காரணம் ஒன்னே ஒண்ணு, உன்னை மீட்கும்படி நான் அனுப்பின என்னுடைய குமாரனுடைய ரத்தம். அவருடைய இன்டர்செஷன் மாத்திரம்தான் இன்ன வரைக்கும் உன்னை தப்பு வச்சுக்கிட்டே இருக்குது. பிரதர், உங்களை என்னை நீதிமானாக்கும்படி அவர் கொடுத்த விளக்கற பெருசு பெருசு. ஒரு நாளும் தன்னை சுத்தம் பண்ணின குமாரனுடைய ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி காலின் கீழாக போட்டு மிதிக்கிறவங்களை அங்கே ஒருத்தர் கூட இருக்கக்கூடாது. ஆண்டவர் இன்னைக்கு எந்த காரியங்கள் உங்களிடத்தில் உணர்த்தினாலும் சரி, 100% இவ்வளோ பெரிய ப்ரிவிலேஜ் நீர் எனக்கு கொடுத்துருக்கிறீர் ஆண்டவரே, ஒரு நாள் அதை விட்டு நான் வழி விலகி போகாதபடிக்கு எனக்கு உதவி செய்யும். டேஞ்சரஸ் ஒன் தான், ரொம்ப ஆபத்தான இடம் தான். சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் இண்டஸ்ட்ரியல் விசிட்டிங்னு கூட்டு போவாங்க. அங்கெல்லாம் போனால் சொல்லுவாங்க, இந்த பார் சைடில் எதையும் தொற்றக்கூடாது. ஒரு நாள் மேட்டூர் டேமுக்கு உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. அந்த டேம் கன்ஸ்ட்ரக்ஷன் உள்ளே கூட்டிகிட்டு போகும்போது அந்த சைட்லலாம் அந்த பலகையில் எழுதி வச்சுருப்பாங்க. உள்ளே போனவங்களுக்கு தெரியும். சொன்னாங்க, எந்த பக்கமும் போயிடக்கூடாது, தடுமாறிடக்கூடாது. தடுமாறினா திரும்ப உன்னை கண்டுபிடிக்கிறது கஷ்டமாயிரும். அதில் இருக்கிற பலகைகளை அசைச்சிடக்கூடாது. ஒரே ஒரு வழி, நான் போகிறேன், என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் உலகத்தில் அதே மாதிரி ஒரே ஒரு வழியை தான் வச்சிருக்கிற தெரியுமா? அங்கங்கே கால் வச்சிடாத. இது மோசமான ஒரு உலகம். உன்னை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் எனக்கு தெரியும். வேதம் சொல்லுகிறது, நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக போகிறான். அவருடைய சத்தத்தை அவைகள் கேட்கிறது, நம்முடைய சத்தம் அவருக்கு தெரியும். இன்னைக்கு தேவை ஒன்னே ஒன்று, என் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற விலைக்கரைய என்ன நான் புரிஞ்சுக்கணும். என்னோட வாழ்க்கை முழுவதுமாக அவருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆமென். அவருடைய பரிசுத்தமாகுதலினாலே அவர் எனக்கு கொடுக்கப்பட்டதினால உண்டான சகல நன்மைகளும் தானா பின்பற்றும், ஒரு சந்தேகமும் இல்லை. தேவை ஒன்னே ஒன்று, அதை நான் அறிந்தவனாக கொடுக்கப்பட்ட விளக்கரத்தினுடைய மதிப்பு புரிந்து கொண்டவனாக கர்த்தருடைய திருப்பந்தியில் நாம் பங்கு பெற நேரம் ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். எத்தனை நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறாரு, எவ்வளவு நல்ல ஒரு ஆசாரியர் நமக்கு இருக்கிறாரு. ஆண்டவரே, என் வாழ்க்கை முற்றிலுமாக மறுரூபமாக்கப்படட்டும் ஐயா. என் வாழ்க்கை முற்றிலுமாக உமக்கு பிரியமுள்ளதாக வாழட்டும். எனக்கு நீர் உதவி செய்ய ஐயா. இன்னும் டிராமி க்ளோசர் டு தி, உங்க பக்கத்துல என்ன நீங்க நெருங்க சேர்த்துக்கொள்ளுங்க ஐயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. திறக்கப்பட்ட கிழிக்கப்பட்ட திரையின் வழியாக இயேசுவானவர் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணி இருக்கிறார். யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு வருஷத்துக்கு ஒரு முறை தான் நீ வரணும்னு சொல்லும் பொழுது கூட ஜனங்க நாளை அப்பாயின் பண்ணி பயத்தோட நடுக்கத்தோட ஒரு முறையாவது அவரை நெருங்கிடணும்னு ஏங்கி தவித்த பொழுது 24/7 நீ எப்பொழுது வேண்டுமானாலும் என்னிடத்துல வரலான்னு ஆண்டவர் ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணி கொடுத்திருக்கும் பொழுது எத்தனை பேர் பிரதர் இன்னைக்கு அவரோட நெருங்கி வாழ்றோம்? சிஸ்டர், அவரோடு நெருங்கி நடக்கிற உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்குது? சோசியல் மீடியாவுக்கு நீங்க கொடுக்கிற நேரம் அவருக்கு கொடுக்குறீங்களா? ஒருவேளை சோசியல் மீடியாவுக்கு நீங்க கொடுக்கிற நேரம் அவருக்கு கொடுக்கிற நேரம் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க. வேணா ஒரு பேப்பர்ல எழுதுங்க. வயிற்று பிழைப்புக்கு நான் கொடுக்கிற நேரம் அவருக்கு கொடுக்கிற நேரம் எவ்வளவு எழுதுங்க. என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொடுக்கிற நேரம் அவருக்கு கொடுக்கிற நேரம் எழுதுங்க. அவருக்கு கொடுக்கப்படுகிற நேரமும் ஆசையும் குறைவா இருக்குன்னா அவர் அவ்வளவு மட்டமா தான் நம்ம எடை போடுறோம். 30 வெள்ளிக்காசுகள் என்பது ஒரு அடிமையுடைய ரேட். ஒரு அடிமைக்கு கொடுக்கப்படுகிற விலை 20 - 30 வெள்ளிக்காசுகளை தான் அவனுடைய வொர்த். யூதாஸ் 30 வெள்ளிக்காசை தாங்கன்னு கேட்கல. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசுகளை கொடுக்க உடன்பட்டார்கள். அவங்க சொன்னாங்க, அந்த அடிமைக்கு அவ்வளவுதான். இவன் சொன்னான், நீ சொல்ற மாதிரி அவரையும் நான் அடிமை லிஸ்ட்லயே வைக்கிறேன், எனக்கு 30 வெள்ளிக்காசை கொடு. இன்னைக்கு ஆண்டவருக்கு கொடுக்கிற ரேட்டா அடிமைக்கு கொடுக்கிற ரேட்டா?
இல்லைன்னா 1 வருஷ சம்பளம். அதை பொருட்படுத்தாம என்னுடைய முழுமையை நான் அவருக்கு கொடுக்கிறேன் பாதத்துல உடைச்சு ஊத்துனால இயேசுவளை பார்த்து சொன்னாரு, நிறைய கொடுத்தான்னு சொல்லல, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளேன்னு சொன்னார். இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாள். அதை வாசிக்கும் பொழுதெல்லாம் ஆளுவது என் கிரியை ஒன்றாயிலும் என்ன குறிச்சு நீர் எப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குது ஆண்டவரே. பஸ்டின் மிகவும் அன்பு கூர்ந்தானே, இப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு என்னுடைய கிரிகள் ஒரு நாள் இருக்கு, நீர் எனக்கு உதவி செய்யும். பிரதர், இன்னைக்கு இயேசு உங்களுடைய பார்வையில அடிமையின் ரேட்ல இருக்கிறாரா, இல்லைன்னா நலத தைலத்தை உடைச்சு ஊத்தின அந்த ஸ்திரீனுடைய பார்வையில் இருந்தாரா, அது மாதிரி இருக்கிறாரா? இதெல்லாம் அன்னைக்கு ஆராய்ந்து முடிவு கட்டிடணும். எல்லாரும் ப்ளீஸ் க்ளோஸ் யுவர் ஐஸ். எல்லாரும் கண்களை மூடுங்க, எல்லாரும் கண்களை மூடுங்க. வாலிப பிள்ளைங்க, உன் லைஃப்ல இயேசு எந்த இடத்துல இருக்கிறாரு? 30 வெள்ளிக்காசுக்காக பேரம் பேசுறோமா? ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக பேரம் பேசுறோமா? இல்லையா முழுசும் அவருக்கு நான் கொடுக்கிறேனா? கர்த்தர் உதவி செய்யட்டும். திருவிருந்துல பங்கு பெற போறோம். நமக்காக அன்னைக்கு பாவ நிவாரண பலியாக தம்மையே ஒப்பு கொடுத்தவர். நேற்று கூட தியானித்தோம். மரணம், அவருடைய மரணத்தை நினைவு கூறுகிறீர்கள், மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இதெல்லாம் அன்னைக்கு வரணும். அவர் கொடுத்த விலைக்கரைத்தை உணரணும், அந்த விலைக்கரைத்தை நினைக்கணும், அந்த விலைக்கரைத்தை தெரிவிக்கணும். எல்லாவற்றிற்கு இன்னைக்கு நம்மளை பிரதிஷ்டை செய்வோம். டோட்டல் சரண்டரா அவரிடத்துல விட்டு கொடுத்துரும். கர்த்தர் நமக்கு உதவி செய்யணும். ஆமென். Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. எல்லாரும் கையை உயர்த்தி thank you Lord. எல்லாரும் please lift up your hands. உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட அட்டான்மெண்ட் என்ன? எதற்கு இவ்வளவு பெரிய விலக்கரை கொடுக்கப்பட்டுச்சு? தேவனுக்கு தூரமா இருந்த நம்மை அவரிடத்திலே சேர்க்கும்படி, அவரிடத்திலே சேர்க்கும்படி. வேதம் சொல்லுகிறது, இருதரத்தாரையும் தேவனோடு அவர் ஒன்றாக்கினாரே. தேவனோடு பிதாவோடு நம்மை ஒன்றாக்கின பிறகும் கூட இன்னும் நீங்களும் நானும் ஏன் தூரத்துல நிற்பானே? எல்லாரும் கையை உயர்த்தி thank you Lord. Draw me near, nearer, blessed Lord, to the cross that thou hast died. Draw me nearer, 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 blessed Lord, to thy precious bleeding side. Draw me nearer, 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 blessed Lord, to the cross where thou hast died. Draw me nearer, 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 blessed Lord, to thy precious bleeding side. I am thine, O Lord, I have heard thy voice, and it told thy love to me. But I long to rise in the arms of faith and be closer drawn to thee. Draw me nearer, 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 blessed Lord, to the cross that thou hast died. Draw me nearer, 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 blessed Lord, to thy precious bleeding side. இன்னும்
கரங்களை உயர்த்தி இன்னும் கேட்ட என்ன ஆண்டவரே, draw me close to thee, Lord. Oh, thank you, Lord. தேவ சமூகத்தை விட்டு நான் தூரவே இருக்க கூடாது. Draw me close to thee, Lord. கேட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. Thank you, Lord. எல்லாரும் கேட்பாண்டவர் ஒரு விஷயம், ரத்தத்தினால நீர் என்னை கழுவி சுத்திகரி ஐயா. திருப்பதியில நான் பங்கு பெற போறேன். என்ன நோக்கத்தோடு நீர் ஏற்படுத்தினீரோ அந்த நோக்கத்திற்கு இசைந்தவனாய், அந்த நோக்கத்திற்கு என்னை விட்டு கொடுத்தவனாய், அந்த நோக்கத்தை அறிந்தவனாய் இதுல நான் பங்கு பெற நீர் எனக்கு உதவி செய்யும். ஒரு 2 நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் எந்தெந்த காரியங்கள்லாம் அன்னைக்கு நல்மனம் பொருந்தும்படி உங்களிடத்துல உணர்த்துறாரோ அதுக்கெல்லாம் நல்மனம் பொருந்திருங்க. விட வேண்டிய காரியங்களை விடுங்க, செய்ய வேண்டிய காரியங்களை செய்யுங்க. நீ எந்த நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை அறிந்து ஆதியில செய்த கிரிகளை மறுபடியும் செய்வாயாக இன்னைக்கு சிலரோட கர்த்தர் சொல்றாரு. அதுல கீழ்படிங்க. நான் தேவனுடைய பிள்ளைன்ற உறவு இருக்கு, ஆனா தேவனோட ரொம்ப தூரம் போனவனா இருக்கிறேன். எனக்கு அவருடைய கிருபாசன தண்டையில நெருங்குறதுக்கு பயமா இருக்குது பிரதர், எனக்கு பயமா இருக்குது. அல்லது ஏதோ ஒரு குற்ற உணர்வு என்ன வாட்டி வதைக்குது. பரவாயில்ல, வேதம் சொல்லுகிறது என்னுடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயங்களும் நீக்கி மூடுவதற்கல்ல சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறாரே. He is so faithful to cleanse you. ஆண்டவரே எல்லாம் விட்டு கொடுத்துருங்களேன். ஆண்டவரே உண்மையில என்னுடைய வாழ்க்கை ஒரு அர்த்தம் பொருந்தினதா இருக்கட்டும், சாட்சி உள்ளதா மாற்றுங்க. உங்களுக்கு பிரியமுள்ளதா இருக்கட்டும் ஐயா, பிரியமுள்ளதா இருக்கட்டும். அன்னைக்கு கடந்த காலத்து கசப்புகளை நினைச்சு ஆரன் உள்ள பிரவேசிக்காம இருக்கல, அல்லது என்னுடைய குமாரர்கள் எடுத்தீர் ஆண்டவரேன்னு தேவனிடத்துல அவன் கசப்படையவும் இல்லை. இன்னைக்கு வாழ்க்கையில இழப்புகளை நினைச்சு தேவனுடைய பிரசன்னத்திற்கு தூர நிக்காதீங்க. வாழ்க்கையில சில இழப்புகளை சந்திச்சிருக்கிறோம், நம்ம எதிர்பார்த்தது நடக்கல. ஆரோன் தூர நிக்கலையே, ஆரோன் உள்ள போனானே, ஆரோன் உள்ள போனானே, தேவனுடைய சமூகத்தை தரிசித்தானே, தேவனை பிரியப்படுத்தினானே. இதெல்லாம் கர்த்தர் இன்னைக்கு நமக்கு பாடமா வச்சிருக்கிறார். ஆமென். கர்த்தர் நமக்கு உதவி செய்து எல்லாரும் அவரை நெருங்குவோம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான். இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படுவோம். அன்பின் ஆண்டவரே, இந்த அப்பத்தையும் ரசத்தையும் கர்த்தருடைய திருச்சரீரமாய் இரத்தமாய் மாற்றும். பிள்ளைகளாய் நாங்கள் இதை புசித்து பானம் பண்ணுகிற வேளையிலே கிருபை, பலன், அபிஷேகம் எங்களுக்குள் கடந்து வரட்டும். மாம்சத்தினுடைய உயிர் ரத்தத்திலே இருக்கிறது என்று சொன்னீரே, என்னுடைய ரத்தம் இதை பானம் பண்ணுங்கள் என்று சொன்னீர். ரத்தத்தை நாங்கள் பானம் பண்ணும் பொழுது உம்முடைய ஜீவன் எங்களுக்குள் வருகிறபடினாலே ஸ்தோத்திரம். வரட்டும் ஐயா, பலப்படட்டும், வியாதிகள் மறையட்டும், பாவத்தின் பிடியிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடும்.
இன்றைக்கு நாங்கள் எடுக்கிற தீர்மானங்களை கடைசி வரையிலும் காத்துக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும். பெரியோர் சிறியோர் ஒவ்வொரு மேலும் கர்த்தாவே உடைய பலத்த அபிஷேகம் வந்து இறங்கட்டும் ஐயா. துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கு எடுக்கிறோம். மீட்பர் இயேசு நாமத்தில் தாழ்த்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அந்தோ கல்வாரி நமக்காக பிற்கப்பட்ட அவருடைய திருச்சரத்தை அனைவரும் புசிப்போம். புது உடன்படிக்கை நாடாளமாக நமக்காக சிந்தப்பட்ட அவருடைய பரிசுத்த இரத்தத்தை அனைவரும் பானம் பண்ணுவோம். ஞாயிற்றுக்கிழமை காலையில கர்த்தர் உயிர்த்தெழுந்த ஞாயிறு ஆராதனை 8 மணிக்கு துவங்கும். நமக்கு எப்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையும் எப்படி நடக்குதோ அதே மாதிரி காலையில் 8 மணிக்கு காலையில் 8 மணிக்கு தவறாம வந்துருங்க. மற்றவர்களுக்கும் சொல்லுங்க, லேட்டா வராதீங்க.
இந்த கர்த்தர் நமக்கு கிருபையில தருவாராக. கர்த்தர் தாமே தம்முடைய திருச்சரீரத்தை நமக்காக புசிக்க கொடுத்து அவருடைய ரத்தத்தை நமக்காக பானம் பண்ண கொடுத்து, இப்படி நாள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நமக்காக பிதாவினுடைய வலது பாரிசத்திலே பரிந்து பேசுகிற நல்ல ஒரு மெல்கிசேதேக்கின் மரபின்படியே ஏற்படுத்தப்பட்ட பிரதான ஆசாரியர் இருக்கிறாரு. அவருக்காக கர்த்தர் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் நமக்கு தேவனிடத்திலே நெருங்கி சேரும்படி, பிதாவினிடத்திலே நெருங்கி சேரும்படி உண்டு பண்ணின நல்ல வழிக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து அவருடைய கிருபை நம்ம தாங்கி வழி நடத்துகிறபடினாலே ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? பிசாசு எந்த விதத்திலும் தொட முடியாதபடிக்கு நம்மேல் தெளிக்கப்பட்டிருக்கிற, நம்மை மூடிக்கொண்டிருக்கிற ஆட்டுக்குட்டியான ரத்தத்திற்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ஆமென். ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்காக கர்த்தர் தியாக பலியானீரே, அதை நாங்கள் தியானிக்க பலனடைய உதவி செய்தீர். நன்றி அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு கிருபை தங்கியிருக்கட்டும். வர முடியாதவர்கள் நினைக்கிறோம், தேவ மகிமை அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவே அப்பா, ஒவ்வொருவரும் பலப்படுத்துங்க. உங்க ரத்தத்தினாலே மூடிக்கொள்ளுங்க. தீமைகள், நாசமோசங்கள் அணுகக்கூடாது. வியாதியோடு இருக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய தழும்புகளால் உண்டான சுகத்தை கொடுப்பீராக. நடத்தும் ஆண்டவரே. நாளை மறுதினம் நடக்க போகிற அந்த கர்த்தர் உயிர்த்தெழுந்த ஞாயிறு ஆராதனை ஒப்பு கொடுக்கிறோம். தடலை நீக்குங்க. எங்க நடுவில் நீங்க மாத்திரம் உயர்ந்துருங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக உம்மை நாங்கள் நெருங்கி சேர உதவி செய்யும். நடக்கட்டும். இன்றைக்கு யார் யாரெல்லாம் பலவீனத்தோடு மருத்துவமனையில் இருக்கிறார்களோ எல்லாரையும் நோக்கியும் உடைய ஆண்டவரே சுகமளிக்கிற வல்லமை கடந்து செல்லட்டும். நாங்கள் இங்கே அனுபவிக்கிற இதே தேவனுடைய வல்லமை, விடுதலை ஒவ்வொருவரும் அனுபவிக்க செய்யும். துதி கனமகிமெல்லாம் ஒரு எடுக்கிறோம். மீட்பர் இயேசு நாமத்தில் நாங்கள் தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் நம் ஒவ்வொருவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை, மகிழ்ச்சி, விடுதலையும் எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனை நெருங்கி சேருகிற நல்ல பாக்கியத்தையும் கொடுப்பாராக. ஆமென். God bless you. God be with you. ஒரு வாழ்த்து சொல்லி கடந்து போங்க.